الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. கடந்த உரைகளில் அஷ்அரியாக்கள் தோற்றம் வளர்ச்சி பற்றி பார்த்தோம். இன்று நாங்கள் ஒரு முக்கிய கேள்விக்கு விடையளிக்க வேண்டிய நிலையில் உள்ளோம். அதாவது அஷ்அரியா கொள்கை எவ்வாறு இஸ்லாமிய உலகில் ஊடுருவியது? ஒரு குர்ஆன் சுன்னாவிலே இல்லாத ஒரு சிந்தனை, வெறும் பகுத்தறிவுவாதத்தை மட்டும் அமைக்கப்பட்ட ஒரு சிந்தனை, அது எவ்வாறு குர்ஆன் சுன்னாவையும் நம்புகின்ற முஸ்லிம்கள் மத்தியிலே எவ்வாறு அது ஊடுருவியது, ஆதிக்கம் செலுத்தியது என்பது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்குரிய விடை என்னவென்றால், அஷ்அரி கொள்கை என்பது ஆட்சியாளர்களாலும் வாழ்முனையாலும் திணிக்கப்பட்ட ஒரு கொள்கையாகும். இந்த அஷ்அரி கொள்கை என்பது மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அதன் மூலமாக மக்கள் கவரப்பட்டு நம்பிய ஒரு கொள்கை அல்ல. ஆட்சியாளர்கள் அந்த கொள்கையை மக்களுக்கு திணித்தார்கள். அது மட்டுமல்ல, வாழ்முனையை பாவித்து யார் அஷ்அரியா கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவருடைய தலை வெட்டப்படும் என்ற அளவுக்கு சில ஆட்சியாளர்கள் அந்த கொள்கையை திணித்தார்கள். அப்போ சுருக்கமாக சொன்னால், அஷ்அரியா கொள்கை என்பது ஆட்சியாளர்களினாலும் வாளினாலும் பரப்பப்பட்ட ஒரு கொள்கையாகும். அப்படி என்றால் நாங்கள் அதனுடைய விரிவான விளக்கத்தை பார்ப்போம். முதலிலே நாங்கள் மக்ரிபுல் அரபியில் இருந்து ஆரம்பிப்போம். மக்ரிபுல் அரபி என்று சொல்லும் பொழுது மொரோக்கோ, தூனுஸ், அல்ஜீரியா, லிபியா, இந்த நாடுகளை நாங்கள் சொல்லலாம். இனி அந்த காலத்திலே எடுத்துக்கொண்டால் அந்தலுஸ் என்கிறதும் அடங்கும். அந்தலுஸ் என்பது ஸ்பெயினின் தெற்கு பகுதியிலே உள்ள பகுதி. அது ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் பகுதியில் அவர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து பிறகு மீண்டும் அவர்களுடைய ஸ்பெயின்காரர்களுடைய ஆதிக்கத்துக்கு போய்விட்டது. அதனால் இஸ்லாம் ஐரோப்பாவை நோக்கி நகர்கின்ற நகர்வு நின்றுவிட்டது. அப்போ எனவே இங்கிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த மொரோக்கோ, அல்ஜீரியா, தூனுஸ், லிபியா, இதுக்கு அங்கால அந்தலுஸ், இதுகளுக்கு எவ்வாறு இந்த அஷ்அரியா கொள்கை போனது என்பதை தெளிவுபடுத்துவோம். ஹிஜ்ரி 524 மரணித்த இப்னு தோமர்த் என்பவரால் தான் இந்த பகுதிகளிலே அஷ்அரியா கொள்கை பரவியது. இப்னு தோமர்த் என்பவர் யார்? அவர் ஒரு அரசியல்வாதியும் ஒரு மார்க்க அறிஞர். ரெண்டு மார்க்க அறிஞர் என்றால் இந்த இல்முல் கலாம், இந்த அஷ்அரி கொள்கையை படித்தவர். அப்போ எனவே அவர் எதை கொள்கையாக நம்புகிறாரோ அதை அவர் மக்களுக்கு என்ன செய்யலாம், அவர் திணிக்கலாம். அதில் இப்னு தூமர்த் மஷ்ரிக், இப்போ அவர் மக்ரிப் தானே, அங்கே மக்ரிப் பகுதியிலிருந்து மஷ்ரிக்கு, அதாவது பக்தாதுக்கு அவர் இந்த அஷ்அரியா கொள்கையை எடுத்துக்கொண்டு அங்கே மொரோக்கோ பகுதிக்கு போகிறார். நம்ம மக்ரிபுல் அரபி என்று சொல்வது நல்ல, ஏனென்றால் அப்போதான் அந்த பகுதிகள் முழுதையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அப்போ மக்ரிபுல் அரபிக்கு அவர் போகிறார். அப்போ பக்தாதுக்கு வந்த நேரத்தில் கசாலி அவர்களை சந்தித்ததாக சிலர் கூறுகின்றனர். சிலர் அவரை சந்திக்கவில்லை, அவர் அஷ்அரியா கொள்கையை வேறொருவரிடம் இருந்து எடுத்தார் என்று கூறுகிறார். எது எப்படியாக இருந்தாலும் அவர் அஷ்அரியா கொள்கையை பக்தாதுக்கு எடுத்துகிட்டு போனார்.
அவர் குறிப்பாக அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நல்லதை கொண்டு ஏவுதல் தீமையை கொண்டு தடுக்கிற விஷயத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தார். எங்கேயாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம் கண்டால் உடனே அதை கண்டிப்பார். அந்த இடம் சூழ்நிலை ஒன்றுமே பார்க்க மாட்டார். அதனால அவர் போகிற இடங்கள் எல்லாம் அவர் இணைஞ்சார். இப்போ அவர் மொரோக்கோ பகுதியிலிருந்து எகிப்துக்கு வந்தார். எகிப்துலேருந்து வந்த உடனே அங்கேயும் இப்படி செஞ்சு அங்கேருந்து ஆக்கள் திருத்தின உடனே அப்புறம் இங்கே டமஸ்கஸ்க்கு வந்து அப்படியோ ஒவ்வொரு ஏரியாக்கள்னா கடைசியில் பகதாதுக்கு வந்து இந்த அஷாரியா கொள்கையை எடுத்து மீண்டும் என்ன செய்கிறார், அவர் அந்த மொரோக்கோ பகுதிக்கு வருகிறார். வந்த உடனே இவர் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு முக்கிய ஒரு கோத்திரம், அதாவது பர்பரியன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்து ஆட்களை எல்லாம் வைத்து ஒரு அரசியல் ஒரு 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 இராணுவ பலத்தை வைத்து அந்த காலத்திலே ஆட்சியிலே இருந்த அல் முராபித்தூன் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் மாலிக் மதுஹபை சேர்ந்தவர்கள். அதே நேரத்திலே சலபுடைய கொள்கையை அடங்கிய அஹ்லு சுன்னத் ஜமாத் கொள்கையில் இருப்பவர். அவர்களை தோற்கடித்து இவர் அவர் தன்னுடைய ஆட்சியை அமைக்கிறார். அவர் ஆட்சியத்துக்கு அத்தௌலல் முவஹிதியா அல்லது தௌலத்துல் முவஹிதீன், தௌஹீதுவாதிகளின் ஆட்சி என்று சொல்லப்படும். அவர் தன்னை ஒரு தௌஹீதுவாதியாக முவஹிதாக சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது அஷரியா கொள்கையை அவர் தௌஹீத் என்றும் அந்த தௌஹீதை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வாதிட்டுக் கொண்டிருந்தார். பிறகு அவர் ஆட்சியை கைப்பற்றதுக்கு பிறகு தான் ஒரு மஹதி முன்தகர், எதிர்பார்க்கப்பட்ட மஹதி நான் தான் என்று நினைத்தார், வாதிட்டு மக்களை நம்ப வைத்தார். பிறகு அஷாரியா கொள்கையிலே ஒரு சின்ன ஒரு 15 வரி உள்ள ஒரு அகீதா ஒன்றை எழுதுகிறார். அஷாரியா கொள்கையிலே 15 வரி, அந்த அகீதாவுக்கு பேர் அல் முர்ஷிதா. அல் முர்ஷிதா என்று அந்த பேர் வழிகாட்டக்கூடியது என்ற அந்த நூலை எழுதுகிறார். அதற்கு ஏன் முர்ஷிதா என்று சொல்லப்பட்டால் அது ஆரம்பம் இஅலம் அர்ஷதன் அல்லாஹு ஐயாக்க என்று வருகிறது. அல்லாஹ் உனக்கும் எனக்கும் நேர்வழியை காட்டுவானாக என்று அந்த வாழ்ந்ததினால அதுக்கு முர்ஷிதா என்று பெயர் வைத்தது. இந்த கிதாபை எழுதி அஷாரியா கொள்கையை அவர் என்ன செய்கிறார், பரப்புகிறார். யார் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவருடைய தலை கொய்யப்படுகிறது. அதாவது வாள் முனையில் தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, தன்னிடத்திலே வாள் இருக்கிறது, அது இரண்டையும் பாவித்து அவர் அந்த கொள்கையை என்ன செய்கிறார், இப்னு தோமர்த் என்பவர் பரப்புகிறார். அவர் அவருடைய தௌஹீதில் தான் அந்த ஜௌஹர் வல் அரத், அல் ஜௌஹர் என்றால் சுயமாக நிற்கக்கூடிய ஒரு பொருள், அரத் என்று சொன்னால் இன்னொரு பொருளை நம்பிக்கக்கூடிய பொருள் என்கிற அந்த ஃபல்சஃபாவில் அந்த தத்துவத்திலே தான் அந்த உலகம் இல்லாமல் இருந்து உருவானது என்கிறது அஷாரியாக்கள கொள்கை. எனவே ஒருவர் கட்டாயம் இதன் மூலமாகத்தான் என்ன செய்யணும், தௌஹீதை வழங்க வேண்டும், ஈமானை அறிய வேண்டும் என்ற அந்த கொள்கையை அவர் முன்வைத்தார். இப்போ அதனால தான் சில அஷாரியாக்கள் இந்த வழியிலே ஈமான் கொள்ளாதாக்கள் அது ஜௌஹர் வல் அரத், ஒரு பொருள் சுயமாக இருக்கக்கூடியது, ஒன்றும் தாங்கக்கூடிய என்கிற அடிப்படையாக வைத்து உலகம் இல்லாமல் இருந்து வந்தது என்று வழங்க வேண்டும். அப்போதான் அவர் உண்மையான முஸ்லீம் அல்ல மூமின். இல்லாவிட்டால் அவர் மூமின் இல்லை என்று சில அஷாரியாக்கள் ஒரு காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிறகு பின் பகுதியில் உள்ள ஆட்கள் விட்ட மாதிரி தெரிகிறது, அல்லது தக்கியா பாணியிலே அதை விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த கொள்கையை என்ன செய்கிறார், அல் முர்ஷிதா என்ற கொள்கையை என்ன செய்கிறார், அவர் அந்த வாழ்முறையாக பரப்புறாரு. எந்த அளவுக்குனால் யார் நம்பவில்லையோ அவர்களுடைய தலை கொய்யப்படும். அதில் ஆயிரக்கணக்கான மக்களை நெஞ்சிக்கார். ஏனென்றால் ஏற்கனவே இருந்தவர்கள் மாலிக் மதுஹபுக்காராக்கள், இவரும் மாலிக் மதுஹபு. ஆனால் ஏற்கனவே இந்த முராபித்தீன்கள் அந்த காலத்தின் உலமாக்கள் மாலிக் மதுஹபும் அதனுடைய சலபுகளுடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைகள். இவர் அந்த அஷரியா கொள்கையை வாழ் மூலமாக என்ன செய்கிறார், அந்த பரப்பினார். அவருடைய அந்த முயற்சியினால்தான் இதுவரைக்கும் இந்த பகுதிகளில் அஷாரி கொள்கை இருக்கிறது. உதாரணமாக மொரோக்கோவில் ஜாமியா உல் கரவீன் என்று இருக்குது, மிஸ்ரில் ஈஜிப்டில் ஜாமியத்துல் அஸ்ஹர் அல் ஜாமியா உல் அஸ்ஹர் இருக்கிறது போன்று அங்கே ஜாமியுல் கரவீன், அங்கே அஷாரி மதுஹபை கற்பிக்கிறார்கள். அதே போன்று தூனிஸில் ஜாமியத்து ஜெய்தூனா ஒன்று இருக்கிறது, அதிலே அவர்கள் அஷாரியா கொள்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்ஜீரியாவிலே ஜாமியத்துல் அமீர் அப்துல் காதர் என்பவர் பிரான்ஸுக்கு எதிராக போராடியவர்.
இப்னு அரபியிலே மிகவும் பித்து பிடித்தவர். அவருடைய பேரை நெஞ்சிக்கிறாங்க, அந்த ஜாமியாவுக்கு வச்சிருக்காங்க. அங்கிருந்து என்ன செய்யப்படும், அந்த பொதுவாக அல்ஜீரியாவில் இருக்கிற பெரும்பாலான அல்லது எல்லா ஜாமியாக்களில் அஷாரி கொள்கை படிப்பிக்கப்படுகிறது. ஆனால் இதிலே கூடுதலாக ஜாமியத்துல் அமீர் அப்துல் காரங்கிறது முக்கியமாக அஷாரி கொள்கையை அங்கே பரப்புகிறார். அதேபோல் லிபியாவுடையும் என்ன இந்த அஷாரியா கொள்கை இப்போ உள்ளவர்கள் அங்கே சொல்வார்கள், நாங்கள் மதுஹபிலே மாலிகியா அகீதாவுல் அஷாரியான்னு சொல்வார்கள். இதெல்லாம் இப்னு தூமர்த் என்கிற சஃபாஹ் இரத்த களரியை நடத்தினது மூலமாகத்தான் இவர்கள் இந்த கொள்கைக்கு வந்தார்கள். இது இப்போ மேல் சொன்ன நாடுகளிலே. அடுத்ததாக எகிப்துக்கு எப்படி வந்தது என்று பார்ப்போம். எகிப்தில் எப்படி என்று சொன்னால், ஆரம்பத்தில் ஃபாத்திமியங்கள் அங்கே ஆட்சி அமைத்திருந்தார்கள். ஃபாத்திமியங்கள் காலத்தில் தான் அல் காஹிரா என்கிற ஒரு நகரமே உருவாக்கப்படுகிறது. அப்போ அல் முஇஸ் லிதீன் இல்லா என்பவர் தான் அவர் ஃபாத்திமியங்கள் ஆட்சியாளர்களில் ஒருவர். ஃபாத்திமியங்கள் ஷியா அல் இஸ்மாயிலியா, அதாவது ஷியாக்களில் 3 பிரிவு இருக்குது, பிரதான பிரிவு. 1 இமாமியா, 2 ஜெய்தியா, 3வது இஸ்மாயிலியா. பிரதான பிரிவுகள், அது உள்ளுக்கால 1000 பிரிவுகள் இருக்கும். பிரதான பிரிவுகளாக நான் சொல்ல சுருக்கமாக இந்த விஷயத்தை வழங்கிக் கொள்வது. இமாமியா என்பது தற்போது ஈரானில் இருக்கிறது இமாமியா கொள்கை. அவங்க தான் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சபிக்கிறார்கள், இல்லாட்டி காபிர் என்று சொல்லக்கூடியார்கள். ஈராக்கில் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. இப்படியா இவங்க இமாமியா காரர்கள் நாங்கள் சொல்லலாம். இன்னொன்று ஜெய்தியா, ஜியூதுன்னு சொல்லுவாங்க அல்லது ஜெய்தியான்னு சொல்லுவாங்க. அவங்க யமனில் வடபகுதியில் இருக்கிறாங்க. வடபகுதியில் இருக்கிறாங்க அவங்க ஜியூதுகள், ஜெய்தியாக்கள். இந்த 3வது கொள்கை இருக்கிறது இஸ்மாயிலியாண்டு. அது எங்களை அகலு சுன்னாக்கள்கிட்ட எங்கள்கிட்ட சூவிசமன் ஒன்று உருவாக்குனாங்களே, ஆத்மீகம்ன்ற பேர் இல்லை, அது மாதிரி ஷியாக்கள்கிட்ட ஆத்மீகமாக உள்ளது தான் இஸ்மாயிலியா. அப்போ எல்லாம் தசவுஃப் ஷியான்னு சொல்லிட்டாங்க. ஷியாக்கள்கிட்ட இருக்கிற தசவுஃப் என்ன என்றால் அந்த இஸ்மாயிலியா. இந்த ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த இஸ்மாயிலியா கொள்கை இங்கே ஈரானில் தடை செய்யப்பட்டிருக்கு. அது நம்ம நாட்டில் நாங்கள் போராக்காரர்கள்னு சொல்லுவோம். அவங்க இந்தியாவில் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ ஃபாத்திமியங்கள் யார் என்றால் இந்த இஸ்மாயிலியா காரர்கள், அந்த ஷியா அது இஸ்மாயிலியா பாத்தினியான்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் குர்ஆனுக்கு உள்ரங்கம் இருக்குது, வெளிரங்கம் இருக்குது. வெளிரங்கம் சாதாரண பொதுமக்களுக்கு, உள்ரங்கம் புத்திஜீவிகளுக்குன்னு சொல்லி அவங்க நெஞ்சிக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பொதுமக்களுக்கு வெளிரங்க கருத்தை சொல்லிக்குவாங்க. அவங்க ஒரு மிச்சம் அவங்களோட உலமாக்கள் அவங்களோட புத்திஜீவிகளுக்கு மத்தியில் தான் இதுக்கு இப்படியா தொழுகை என்ற கருத்து இப்படி இல்லை, அது இப்படித்தான், ஜக்காத் என்றா இப்படி இல்லை இப்படித்தான், அவங்களுக்குள்ள சொர்க்க நரகம்ங்கிறது ஒன்று இல்லை, அது சொர்க்க நரகம்ங்கிற கருத்து இப்படித்தான் அவங்களுக்குள்ள பேசி போடுவாங்க. இதை பாத்தினியாக இந்த கொள்கையில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்தார்கள் எங்கே எகிப்தில். அவங்க ஃபாத்திமியங்க. அவங்களாம் என்ன செஞ்சாங்க, கெய்ரோ உருவாக்குனதுக்கு பிறகு அல் ஜாமியா உல் அஸ்ஹர் என்ற ஒரு பள்ளியை உருவாக்கினார். அந்த பள்ளியை உருவாக்கினார். பிறகு இப்போ சலாஹுத்தீன் அய்யூபி என்பவர் வருகிறார். இந்த ஃபாத்திமியங்களுடைய ஆட்சியை இல்லாத ஒழிக்கிறார். இந்த எகிப்தில் இருந்த அந்த ஃபாத்திமியங்கள்ன்ற ஆட்சியை அழித்துவிட்டு சலாஹுத்தீனுல் அய்யூபி என்பவர் வருகிறார். அதாவது அய்யூபிங்களுடைய ஆட்சியின் ஆரம்ப கர்த்தா அவரது. அவர் 589 மரணிக்கிறார். அவர் யார் என்ற அவர் ஷாஃபி மதுஹபையும் அஷாரியா கொள்கையையும் கொண்டவர். ஷாஃபி மதுஹபை பின்பற்றுபவர். ஏனென்றால் அவர் குர்டிஷில் உள்ளாடவர். அதனால் அவர் ஷாஃபி மதுஹபு. அடுத்தது அஷாரி மதுஹப். அசல் குருதி. அவர் நல்ல அரபியில் குருதியில் உள்ளார். அவர் தான் பைத்துல் மக்திஸை இவர்கள்ட்ட இருந்து யார்கிட்ட இருந்து
சிலுவையாளர்களிடமிருந்து நெஞ்சவர் மீட்டெடுத்தவர். இப்போ அவர் தான் என்ன செய்கிறாரு, ஃபாத்திமிங்களுடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு அவர் ஆட்சியை கொண்டு வந்து ஷாஃபி மதுஹபையும் அந்த அகீதாவில் ஷாஃபி மதுஹபையும் என்ன செய்கிறார், பரப்புறார். இதை அஷாரியா கொள்கையை திணிக்கிறார். என்ற ஷாஃபி மதுஹபை திணிக்கலாது, இன்னும் மற்ற மதுஹபுகளும் இருக்கிறதுனால அதை திணிக்கல அவரால். அப்போ ஆனால் அஷாரி கொள்கையை திணிக்கிறார். அப்போ அஷாரியா கொள்கையை திணிக்கிறதுக்கு அவர் கையாண்ட முறை என்ன என்றால், முதலாவது அவர் என்ன செய்கிறார், 2 மதரசாக்களை கைரோவில் உருவாக்குறார். அதாவது அல் மதரசல் நாசிரியான்ற ஒரு மதரசா, அடுத்தது அல் மதரசல் கம்ஹியாங்கிற ஒரு மதரசா. இந்த 2 மதரசாவை உருவாக்கி இந்த அஷாரி கொள்கையை அங்கே என்ன செய்கிறாரு, பரப்புறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பள்ளியிலையும் பாங்குக்கு சொல்லக்கூடிய முஅத்தின்மார்கள், நம்ம மோதினார்னு சொல்லுவோமே, அது முஅத்தின்மார்கள், அவர்கள் இடவேளை இஷா தொழுவதற்கு பிறகு அந்த முர்ஷிதா என்று சொல்ற அந்த இப்னு தோமரத்துடைய கொள்கையை மக்களுக்கு வாசிக்கும். இப்போ அந்த காலத்தில் ஒளிபெருக்கியிலே வாங்க சொல்றதுக்குன்னு சொல்லி உயரமான இடம் இருக்கும். இப்போ அதில் போய் மேலே இருந்து கொண்டு என்ன செய்வாங்க, அந்த அவர் அந்த மோதி நடிப்பவர் அந்த யார் கொள்கை இந்த இப்னு தோமரத்து எழுதிய அந்த முர்ஷிதாவை என்ன செய்வார், அந்த மீதானான்னு சொல்கிறார், பாங்க சொல்கிற இடத்துலேருந்து வாசிப்பார். கீழே உள்ள மக்கள்லாம் அதை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. இப்படி அவர் பரப்பினார் கொள்கை. அது மட்டுமல்ல, ஒரு கிதாப் இருக்குது, ஹதாயக்குல் ஃபுசூல் வ ஜவாஹிருல் உக்கூல் என்று சொல்லி. ஹதாயக்குல் ஃபுசூல் வ ஜவாஹிருல் உக்கூல் என்று, அது இப்னு ஹிபத்தில்லா அல் பர்மக்கி எழுந்தது. அது அஷாரி கொள்கையில் உள்ள கிதாபும். இதையெல்லாம் எல்லா இடத்தையும் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், அவர் உருவாக்கின மதரசாவும் வேறு மதரசாக்களையும் அந்த அஷாரி அந்த நூலை ஹதாயக்குல் ஃபுசூலை என்ன செய்கிறார், எல்லாருக்கும் அதை திணிக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய ஷாமுக்கு பொறுப்பாக இருந்த நூருத்தீன் ஜங்கி என்று சொல்லக்கூடியவர், அவர் ஹிஜ்ரி 569 மரணிச்சார். அவர் ஷாமுக்கு மன்னராக இருந்தார். அவருக்கும் அதை சொல்லி அவரும் அங்கே என்ன செய்யறாரு, அஷாரியா மதுஹபையும் ஷாஃபி மதுஹபையும் அங்கே பரப்புறார். அதனால தான் இப்போ சலாஹுத்தீன் அய்யூபி வந்து கைரோவில் இணைஞ்சார். ஃபாத்திமா முறியடிச்சதுக்கு பிறகு அந்த கொள்கை பரப்புனால தான் பிறகு அந்த கொள்கை என்ன செய்வது, அங்கே எகிப்தில் பரவுது. அப்போ ஏற்கனவே இருந்த ஜாமியுல் அஸ்ஹரில் வந்து பிறகு ஜாமியத்துல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியாக மாறுது. அது பிறகு உள்ள விஷயம். அந்நேரம் ஜாமியுல் அஸ்ஹரில் வந்து பள்ளி திண்ணை பாடங்கள் நடக்கும். அதில் வந்து அந்நேரம் ஃபாத்திமிங்கள் வந்து அவங்களோட கொள்கையை, அவங்களோட பாத்தினியா ஷியாக்களோட கொள்கையை அதில் பரப்பி கொண்டு இருந்தாங்க. இப்போ இவங்க வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க என்றால், அய்யூபிங்கள் வந்ததுக்கு பிறகு அஷாரியா கொள்கையை இணைஞ்சார்கள். ஜாமியுல் அஸ்ஹரிலே படிப்பித்தார்கள், அந்த பள்ளி திண்ணையிலே. அதுதான் இதுவரைக்கும் ஜாமியத்துல் அஸ்ஹர் என்று மாற்றம் அடைஞ்சதுக்கு பிறகும் அல்லது முன்னேறினதுக்கு பிறகும் இதே தான் என்ன செய்யலாம், இன்றைக்கு அஸ்ஹரில் அஷாரியா கொள்கையை படிப்பிக்கலாம். அப்போ ஜாமியத்துல் அஸ்ஹரில் குல்லியத் உசூலுத்தீன்ல அல் அகீதா ஃபல்சஃபா என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அஷாரி கொள்கையை படிப்பிப்பாங்க. அடுத்து அஸ்ஹர் ஸ்கூல், யூனிவர்சிட்டி போகிறதுக்கு முன்னால் அஸ்ஹர் ஸ்கூல் அல் மாஹிதுல் அஸ்ஹரி, அதில் இந்த தொஹ்பத்துல் முரீத், நான் முந்தி சொன்னதன் பிரகாரம் தொஹ்பத்துல் முரீத் என்ற கிதாபை என்ன செய்வாங்க, அதில் படிப்பிப்பாங்க. அப்போ இதுக்கு பின்னணி யார் என்று சொன்னால் நாங்கள் தோண்டி பார்க்கும்பொழுது அது சலாஹுத்தீன் அய்யூபி. அப்போ சலாஹுத்தீன் அய்யூபி திணித்தது அப்படியோ காலங்காலமாக அந்த அஸ்ஹர் திண்ணை பள்ளியிலிருந்து பிறகு ஜாமியத்துல் அஸ்ஹர் மட்டும் போய் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் பைத்துல் மக்திஸில் ஃபஹ்ருத்தீன் இப்னு அசாக்கிர், தாரீக் திமஷ்க் எழுதினவர்களுடைய சகோதரனின் மகன் ஃபஹ்ருத்தீன் இப்னு அசாக்கிர், அவர் வந்து தாரீக் திமஷ்க் எழுதினவர் அபுல் காசிம் இப்னு அசாக்கிர். அவர் வந்து தபீன் கதிபில் முஃப்தரி என்ற கிதாபம் எழுதியிருக்காரு.
அவருடைய சகோதரமான ஃபஹ்ருத்தீன். அவர் பைத்துல் மக்திஸில் அந்த குதுசில் அந்த நகரத்தில் என்ன செய்வாங்க, குதுசில் வந்து இந்த இப்னு தோமர் எழுதிய அந்த அல் முர்ஷிதா என்ற நூலை மக்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருந்தார். அப்போ எங்கே பாருங்க, மக்ரிபில் உருவான ஒரு கிதாப் ஒன்று என்ன செய்யுது, இப்போ மஷ்ரிக்கில் குதுசில் என்ன செய்யப்படுது, ஒரு ஃபஹ்ருத்தீன் இப்னு அசாக்கிர் என்பவரால் அங்கே. பிறகு அப்படியே ஒன்று செய்து ஷாமில் பரவுது. ஷாமில் பரந்தாக்களில் அந்த கொள்கையை பரப்பு நாட்கள் ஒரு ஆள் தான் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம். நான் அவரை பற்றி ஏற்கனவே அந்த வரலாற்று இதில் நான் சொல்லியிருக்கணும், இன்னைக்கு அதை தவறி போய்த்து அதை இப்போ நான் சொல்லிக்கொள்ளும். இஸ்ஸுத்தீன் அப்துல் சலாம் அவர்கள் ஒரு ஷாஃபி மதுஹபின் பிரதான இமாம். கவாயிதுல் அஹ்காம் ஃபி மசாலிஹில் அனாம் என்று சொல்லி அல் மசாலிஹ் வல் மஃபாசித், இஸ்லாமிய ஷரியாவில் நன்மைகள் தீமைகளை எவ்வாறு இனங்காணுவது என்கிற அந்த கவாயிதுகளை விதிகளை எழுதினவர். இந்த கிதாப் மிகவும் பெருமதியானது. அந்த கிதாபை அந்த ஃபிக்ஹுல் மசாலிஹ் என்று சொல்வார்கள். அதோடு சம்பந்தப்பட்டாக்கள் இந்த கிதாபில் வாசிக்காம அறியாம போகிறார். அப்படியான ஒரு முக்கியமான இமாம். அவர் பித்அத் விஷயங்கள்ல, மார்க்க சட்டங்கள் ஃபுரூஉடைய விஷயத்தில் உள்ள பித்அத்துகளில் ரொம்ப கண்டித்தவர் மனுஷன். இந்த மௌத்தானாக்களுக்கு குர்ஆன் ஓதுறது எல்லாம் கண்டித்திருக்கிறார். அதே போன்று சூஃபித்துவவாதிகள் அவங்க திக்ர் செய்யும் பொழுது நடனமாடுறாங்க தானே, அந்த நடனமாகறதை எல்லாம் இது பொம்புளைகிற வேலை, புத்தி குறைஞ்ச வேண்டிய வேலைன்னு சொல்லி இந்த கவாயிதுல் அஹ்காம் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. வேறு அதே போல் இந்த ஸலாத்துர் ரகாயிம் கொண்டு உருவாக்குனாங்க. நிஸ்ஃபு ஷாபானில் தொழுகிறதுக்கு அந்த தொழுகையை வன்மையாக கண்டித்தார் அவர். அதை ஆதரித்த இப்னு சலாஹுக்கு மறுப்புகள்லாம் எழுதியிருக்கார். ஆனால் அக்கீதாவில் உசூலில் வந்து அந்த பிதத்தை எடுத்துக்கிட்டார். அதாவது அஷ்அரி கொள்கையை. அது அஷ்அரி கொள்கையை எடுத்தது மட்டுமல்ல, அதனுடைய தீவிரவாத போக்குள்ளவராக ஒரு ஃபல்சஃபாவுக்கு கலந்த ஒரு இல்முல் கலாமை எடுத்துக்கொண்டார். அது இவர் எடுத்தது அல் ஆமிதி. நான் முந்தைய உங்களுக்கு சொன்ன ஆமிதியை பற்றி. அவர் முத்தக்கல்லிமாக இல்முல் கலாம் இறையியல்லே அவர் தொடர்பு இருந்தாலும் அது ஃபல்சஃபாவுக்கு வந்து கலந்துட்டார். எப்பயும் முத்தக்கல்லிமீன்கள் ஃபல்சஃபாவோட செய்யறாமல் தங்களை பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த ஆமிதி வந்து நெஞ்சார் என்றால் ஃபல்சஃபாவில் கொஞ்சம் சேர்த்துட்டார். இல்முல் கலாமும் ஃபல்சஃபாவில் ஒரு பகுதி தான். அதாவது அரைவாசி நாலஞ்சு அரைவாசி நாளையான விளங்கு தானே. இவர் வந்து நெஞ்சார முழுமையாக போட்டார். அதனால தான் போராட்டங்கள்லாம் ஆமிதி எங்கவர் எகிப்திலிருந்து திருத்தப்பட்டார். அப்புறம் இங்கிருந்து அங்கே டமஸ்கஸுக்கு வந்தோன்னு திருத்தப்பட்டார். திருத்தினாக்கள் உண்டும் ஹதீஸ் கலையாக்கள்ல அவங்களோட அஷாரியா மதுகப்பை சேர்ந்தாக்கள் தான் இதன் நம்மளோட மதுகப்பை நாசமாக்குறாங்க ஃபல்சஃபாவோட சேர்த்துன்னு சொல்லி திருத்தி விட்டார். அவர்கிட்ட இருந்து தான் என்ன செய்கிறார் இவர் இஸ்ஸுத்தீன் அப்துல் சலாம் இந்த கொள்கையை எடுக்கிறார். எந்த அளவுக்குன்னா அந்த கவாயிதுல் அஹ்காமில் சொல்றாரு. இன்னொரு கவாயிதுல் அஹ்காம் சொல்ற விஷயம் என்ன, இந்த மதுஹப் பிடிவாதத்தை மிகவும் கண்டித்திருக்கிறார். ஒரு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் வருகிறது, அதுக்கு மதுஹபுக்கு முரணா வருகிறது. குர்ஆன் ஹதீஸ் எடுக்காம எந்த இமாம் சொன்னேன்னு சொல்றாங்க. இது ஆக பேத்தனமான வேலைன்னு சொல்லி என்ன செய்கிறார் அவர் நிறைய அதுல கவாயிதுல் அஹ்காமில் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த கிதாபில் உள்ள ஆபத்து என்றால் அவர் சொல்றாரு, அல்லாஹ் தஆலா மேலையும் இல்லை கீழையும் இல்லை, பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை வெளியையும் இல்லை, பிரபஞ்சத்தோடு சேர்ந்தும் இல்லை பிரிந்தும் இல்லைங்கிறது ஒரு மனிதனுக்கு இயற்கையான ஒரு ஃபித்ராவை கொண்டு, இயற்கையாக அல்லாஹ் வச்சு அந்த அறிவை கொண்டு வழங்க முடியாது. இயற்கையான அறிவை வச்சு வழங்க முடியாது. அதற்கு நிறைய பகுத்தறிவு இதுகளை படிக்கணும். அதனால தான் குர்ஆன் ஹதீஸில் வந்து அல்லாஹ் மேலெரிக்கான்று பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கிறது. அப்போ அல்லாஹ் ரசூல் மெனஞ்சிக்கிறாங்கன்னா சஹாபாக்களும்
மக்களுக்கு அல்லாஹ் மேலடிக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்னதுக்காக வேண்டியாங்க அது அவங்களுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு விளங்கும். அவங்களுக்கு திசை இல்லைன்னு சொன்னால் அவங்களால விளங்கையில் அல்லாஹ்வுக்கு திசை இல்லை மேலேயும் இல்லை கீழையும் இல்லை உள்ளுக்கும் இல்லை வழியும் இல்லை என்றால் விளங்க முடியாது என்று சொல்லி இந்த கிதாபில் நெஞ்சிக்கிறாரு எழுதிக்கிறார். இது முத்தஃபல்சிஃபாக்கள் இப்னு ருஷ்து போன்ற முத்தஃபல்சிஃபாக்களுடைய கருத்து தான் இது. மார்க்கத்தை ரெண்டாக பிரிக்கிறது. குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. அது பொதுமக்களுக்குரியது. அது புத்து டிவிகள் பகுத்தறிவை பாவித்து என்ன செய்வார்கள், இது பொதுமக்களுக்குரியது நமக்குரியது நாம வேறமாய் ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொள்ளலாம் என்கிறது தான் இந்த முத்தஃபல்சிஃபாக்களுடைய இப்னு ருஷ்து போன்றாக்களுடைய கருத்து. இப்போ அந்த கருத்தை இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் அதில் திரிக்கிறார். எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம். பிறகு அந்த காலத்தில் இருந்த மலிக் அல் அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடியவர், அவர் ஹம்பலி மதுஹப், அதாவது அஹ்லு சுன்னாக்களை பிரதிபலிக்கும் ஹம்பலி மதுஹப் உலமாக்களுடன் தொடர்புள்ளவராக இருந்தார். அது இவருக்கு பிடிக்கல. நாங்கள் உலமாக்கள் எல்லாம் அஷாரி அடிக்கும்போது அரசர் எப்படி இவங்களோட தொடர்பு அடிக்கும்போது அதில் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்க முற்பட்டார். மசாலிஹ் மஃபாசித்தை பற்றி என்ன எழுதி போட்டு என்ன செஞ்சார் அவர், ஒரு 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 சும்மா அடிக்கிற ஹனாபிலாக்கள், அதாவது அஹ்லு சுன்னாக்களை என்ன அவங்க போய் வம்புக்கு எடுக்கிற வேலையும் அவர் செய்தார். எனவே இவரும் என்ன செய்கிறார், அங்கே அஷ்அரி மதுஹபை ஷாமிலே பரப்பினவர்கள் ஒருவர். அதே போன்று இப்னுல் ஹாஜிப் இவருடைய மாணவர், உசூல் ஃபிக்ர் ஒரு முக்தசர் ஒன்று எழுதியிருக்கார் சொன்ன ஒன்று, அவர் இப்னுல் ஹாஜிப். அவரும் இப்போ அவங்கள அந்த வழியில் அப்படியே ஷாமில் வருது. அப்போ பார்த்தோம் மொரோக்கோலேருந்து ஆரம்பிக்குது. இப்னு தூமர்த் என்ன மொரோக்கோ, லிபியா, அடுத்தது அல்ஜீரியா, அடுத்தது தூனுஸ், அந்த ஏரியா அப்படியோ அங்கால் அந்தனுஸ் அதெல்லாம் பரவி அப்படியோ எங்கே வருது, எகிப்துக்கு வருது. எகிப்திலிருந்து ஷாமுக்கு போகும். இப்போ நாங்கள் ஆரம்பம் பார்த்தோம் சலாஹுத்தீன் அய்யூபி, அதாவது அய்யூபிங்கள் தான் இந்த காலங்காலமாக என்ன செய்கிறாங்க. சலாஹுத்தீன் அய்யூபி மறைஞ்சாலும் அவருக்கு பிறகும் அந்த கொள்கையை அவருக்கு பிறகு வந்தாக்கள் என்ன செய்கிறாங்க, அதை கொண்டுக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த அய்யூபிகள் என்ன செய்கிறாங்க, அப்படியோ யமனுக்கு வராங்க. யமனை அவங்களோட ஆதிக்கத்துக்கு உட்படுத்துகிறாங்க. யமனுக்கு யமன் ரெண்டு யமன் இருக்குது, மேற்கு யமன், வடக்கு யமன். வடக்கு யமன்ல ஜியூதுகள், ஜெய்தியாக்கள்னு சொல்லக்கூடிய சியாக்கள ஒரு பகுதி. அவங்க கொஞ்சம் மிதவாதமானாக்களாங்க. அபூபக்கர் உமர்னா ஏச மாட்டாங்க. இந்தியாவில் மேற்கு தெற்கு பகுதியில் அஹ்லு சுன்னாக்கள் இருந்தாங்க. அய்யூபிகள் வாரத்துக்கு முன்னால் இருந்தாங்க. அப்போ அந்நேரம் ஷாஃபி மதுஹப் காணப்படுகிறது. ஆனால் அகீதாவில் அஹ்லு சுன்னாக்கள், அதாவது அஹ்லுல் ஹதீஸ் ஹனாபிலாக்களுடைய அந்த ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவன் அந்த அகீதா. ஏன்னா எப்பொழுதும் அந்த அஷாரியாக்காராக்கள் ஒன்று ஷாஃபி மதுஹபாக இருப்பாங்க அல்லது மாலிகி மதுஹபாக இருப்பாங்க. அஹ்லு சுன்னாக்கள் பெரும்பாலும் ஹம்பலி மதுஹபை சேர்ந்து இருப்பாங்க. இன்னொன்று அஹ்லுல் ஹதீஸ்ன்னு சொல்லி ஹதீஸ்களை அறிஞர்கள் அகீதா ஒன்று இருக்குது, அதுவும் ஹம்பலி மதுஹப் சேர்ந்த ஆக்களும் ஒன்று. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை பிரதிபலிக்கிறார். அப்போ அய்யூபிங்கள் என்ன செய்கிறாங்கன்னு யமனுக்கு வராங்க. அப்போ அவங்ககிட்ட கூட இருக்கிறது என்ன, அவங்ககிட்ட கூட இருக்கிற அஷாரியா கொள்கை. அதை கொண்டு யமனில், அதுவும் என்ன தெற்கு யமனில் என்ன செய்கிறாங்க, திணிக்கிறாங்க. அப்போ தெற்கொண்டு இருக்குது, வடக்கொண்டு இருக்குது. வடக்கில் ஜியூதுகள் ஷியாக்கள் ஒரு பாரிப்பு. இங்கே அஹ்லு சுன்னாக்கள், அவங்க அகீதா அஹ்லு சுன்னா அகீதா உள்ள இருக்கிறாங்க அவங்க. சரிதான். இப்போ அய்யூபிங்க என்ன செய்கிறாங்க, இந்த மதுஹபை இங்கே கொண்டு போகிறார். இப்போ அய்யூபிங்கள் வாராங்க 569 ஹிஜ்ரியில். அய்யூபிங்கள் எங்கே தெற்கு யமனுக்கு வாராங்க 569.
அப்போ அங்கே அஹ்லு சுன்னாக்கள் ஒரு கொள்கையில் இருக்கும் பொழுது இவர்கள் அஷரியா கொள்கையை கொண்டு அங்கே திணிக்கிறாங்க. அதில் சிலர் என்ன செய்கிறாங்கல்ல, அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ள மறுத்தவுடனே அப்போ அங்கே யமன் அந்த சவுத் யமன், அந்த தெற்கு யமனில் உள்ள ஆக்கள் ரெண்டாக வராங்க. ஒன்று அஹ்லு சுன்னாக்களுடைய கொள்கையை எடுத்தவர்கள், அடுத்து அஷரியா கொள்கையை எடுத்தவர்கள் என்று வராங்க. இப்போ அந்த காலத்தில் தான் சலஃபுடைய கொள்கை தான் அங்கே இருந்தது. ஷாஃபி மதுஹபும் சலஃபுடைய கொள்கை இருந்தது தான். இன்னொரு ஆதாரம் என்னென்றால் இம்ரானி என்று ஷாஃபி மதுஹபுல பெரிய ஒரு இமாம் அல்ல, இம்ரானி என்று சொல்கிறோம். அவர் ஹிஜ்ரி 558 மரணித்தார். அவருக்கு ஷாஃபி மதுஹபுல கிதாபுல் பயான் ஒரு கிதாப் இருக்காது, பயான். அது மிகவும் முக்கியமான ஷாஃபி மதுஹப் கிதாப். இது முன்பு ஒரு கையெழுத்து பிரதியாக இருந்த, இப்போ அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அச்சிடப்பட்டிருக்கிறது. பெருமதியை ஷாஃபி மதுஹப்ல பெருமதியானால் அது ஷாஃபி மதுஹப்ல பின்னுக்கு வந்த இமாம்கள், புறம் வந்த இமாம்கள் எல்லாம் அவரோட கிதாப் எடுத்து தான் என்ன பிரயோஜனம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவர் நெஞ்சிக்காரு அகீதா முத்தசிலாக்களுக்கும் அஷரியாக்களுக்கும் அல் இன்துசார் என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கார். அல் இம்ரானி என்பவர் எழுதியிருக்கார் ஒரு கிதாப் உண்டு. அவர் ஹிஜ்ரி 558 மரணிக்காரு. அவர் என்ன செய்யற அந்த கிதாப் எழுதுறாரு அல் இன்துசார். அப்போ இங்கே என்ன செய்யுது, இங்கே சேர்ந்த உடனே காலப்போக்கில் அது அப்படியோ அஷரியாக மாறுது. அப்போ தெற்கு யமன் என்பது என்ன செய்யுது, அஷரியாவாக கால ஓட்டத்தில் என்ன செஞ்சது. ஏன்னா அதிகாரத்தோடு வந்தாக்கள் தானே, அப்போ எல்லாரும் அதிகாரத்தில் உள்ள ஆக்களுக்கு சாஞ்சி தான் போவாங்க. அப்போ அதில் அங்கே போய்த்தான் போன உடனே அப்போ யமனில் அது குறிப்பாக அந்த அதன் ஹதரமௌத் அதான் முக்கிய நகரங்கள். அதன் என்ற இடம், அடுத்தது ஹதரமௌத் என்ற இடம். அது ஹதரமௌத்தை சேர்ந்தாக்கள் தான் ஹதரமி என்று சொல்லுவாங்க. இங்கே ஐயூபியங்கள் தெற்கு யமனுக்கு கொண்டு வந்த அந்த கொள்கையை தான் யமன்வாசிகள் ஸ்ரீலங்காவுக்கு இலங்கையிலே இறங்கிய பொழுது அந்த கொள்கையோட இறங்கினார்கள். அப்போ அவங்க இறங்கக்குள்ள அவங்கள்ட்ட ரெண்டு இருக்குது. ஒன்று ஷாஃபி மதுஹப் இருக்குது, ரெண்டாவது அஷாரி கொள்கை. இப்போ அந்த கொள்கை அங்கே இறங்கின உடனே அவங்க மார்க்கத்தை படிப்பிக்கக்கூடிய, அவங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை செல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கம் ஷாஃபி மதுஹபும் அடுத்தது அஷாரி கொள்கை. அவங்க இலங்கையில் என்ன செய்கிறாங்க, அது குறிப்பாக அந்த சவுத்தில் உள்ள அந்த மதரசாக்கள், ஆரம்ப காலத்தில் அந்நேரம் உருவாக்கப்பட்ட மதரசாக்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, இந்த ரெண்டு கொள்கையும் ஷாஃபி மதுஹபும் ஃபிக்ஹுகளையும் பரப்பப்படுது, அஷரியா கொள்கையும் பரப்பப்படுது. அப்போ முந்தைய ஆரம்ப காலகட்டங்களில் பஹ்ஜத்துல் இப்ராஹிமியாவில் தான் இது கொள்கையை படிப்பிச்சாங்க. அப்புறம் இலங்கையில் எல்லா பகுதியிலிருந்து அங்கே போய் படிப்பாங்க. படிச்சுட்டு அவங்க ஊருக்கு போய் கொள்கையை நடத்துறது, கத்தம் பாத்தியா ஓதுறது, இப்படி சடங்குகளை செய்கிற வேலைகளை, கல்யாணங்களுக்கு முன்பு துவா ஓதி நடத்துறது, இப்படியான அந்த சமூக சடங்குகள் அதிலெல்லாம் பங்களிச்சு வந்தது. அங்கே உலமாக்கள் பயிற்று பெற்றாங்க. அதில் மக்களுக்கு தேவையான மார்க்க சட்டங்கள் சிலரையும் அவங்க போய் கேட்டால் ஷாஃபி மதுஹப் படிப்பையில் பத்துவா போவாங்க. இனி காலம் போக என்ன செய்யறதால் ஒவ்வொரு பகுதிகளிலையும் மரிசாக்கள் ஆரம்பிக்காங்க. அட்டாளச்சனையில் ஷர்கியா உருவாக்கப்படுது, அப்புறம் காத்தாங்குடியில் மதரசத்துல் ஃபலாஹ் உருவாக்கப்படுது. அப்படியோ என்ன செய்யுது, இலங்கை எல்லா பகுதிகளிலையும் என்ன மரிசாக்கள் உருவாக்கப்படுது. எந்த அளவு கொண்ட மரிசாக்கள் கூடி, மரிசாக்கள் இடறி உள்ளூர் அளவுக்கு என்ன மரிசாக்கள் கூடிட்டு. அப்போ இதுகளையெல்லாம் பஹ்ஜத்துல் இப்ராஹிமி அந்நேரம் பஹ்ஜி என்றதான் ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த காலங்களில் ஒரு ஆள் பஹ்ஜி என்று நின்று போட்டு அது பெரிய என்னமோ மாதிரி இப்போ அப்படி நான் பெய்து அந்த காலம். அவங்க நீங்கள் இந்த கொள்கையை பரப்பி கொண்டு வந்தாங்க. அப்போ எங்கள் இலங்கைக்கு வந்தது எப்படி, இதன் ஊடாக அவங்க யமன்காராக்களை போல சொல்லல, அவங்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாமும் அவங்களுக்கு சந்தேகம். நாம் அடிப்படை ஈமான் அல்லாஹ் கொண்டு நம்பணும், ரசூலை கொண்டு நம்பணுங்கிறது அடிப்படை விஷயம். அதை வச்சு நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம். அப்போ வந்தால் மற்ற விஷயங்களை நாங்கள் முழுபார்வை செஞ்சு சரியாக முடியாது பார்த்துப்போம். இப்போ இன்னொரு இடத்துல போய் என்ன செய்வாங்க, ஷியாக்காராக்கள் போய் அவங்களோட இதாக கொடுப்பாங்க. அப்போ அவங்க கொண்டு வந்திருக்காங்க, அவங்க செய்யலுமா, அவங்க ஆரம்பத்தில் எடுத்தாலும் புறவை என்ன பார்த்து அவங்க திருத்தி கொடுப்பாங்க. அது மாதிரி தையான விஷயங்களும் அவ்வாறு தான்.
ஆனால் என்ன செய்யறாங்க, நம்ம நாட்டில் நாங்கள் சம்பிரதாய முஸ்லீம்கள் என்று சொல்லி நாங்கள் பாரம்பரிய முஸ்லீம்கள் என்று நாங்கள் எங்களுடைய கொள்கையை பாதுகாக்கிறோம், நாங்கள் அஷாரியாவை கொள்கையை சேர்ந்தவர்கள், மதுஹபிலே ஷாஃபி இமாமை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்கிறார். இப்படி சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா சம்பிரதாய முஸ்லீம்கள் யாருன்னா சஹாபாக்கள் வழியிலே, சஹாபாக்கள் தாபியங்கள் வழிவந்தாக்கள் தான், அந்த கொள்கையை பின்பற்றாக்கள் தான் சம்பிரதாய முஸ்லீம். அந்த ஒரு 100-200 வருஷத்துக்கு முதல்ல வந்த, இல்லாட்டி 300 வருஷத்துக்கு முதல் வந்த யமன்ல இருந்து வந்த ஒரு ஆள் வந்து இஸ்லாத்தை தந்துட்டு போனால் அதுதான் சம்பிரதாயம்னு சொல்லி முஸ்லீம்கள் சொல்ல முடியாது. எனவே நாம குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன செய்வோம், நாங்கள் மதுஹப் ஆரம்பத்தில் படித்தாலும் பிறகு என்ன செய்வோம், அப்போ இது அஷாரி கொள்கைப்படையானது, அஷாரி கொள்கை இந்த இலாஹியாத், அதாவது இறைவனோட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க பெரிய தவறுகள் செய்கிறாங்க, அது நாம் விட்டுறோம். அதை தூக்கி பிடிச்சி கொண்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் சம்பிரதாய முஸ்லீம்கள், நாங்கள் இதை விட மாட்டோம், மற்ற கொள்கையெல்லாம் புதுசாக வந்தேன்னு சொல்கிறோம். இப்போ சஹாபாக்கள் தாபிங்கிற காலத்தில் இருந்த அந்த கொள்கை புதுசாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக வந்துட்டா இவங்களுக்கு தெரிஞ்சது புதுசு தானே. இப்போ இவங்களுக்கு புதுசாக தெரிஞ்சால் அது புதுசு, அப்படி பார்க்கப்படாது. இது எங்கிருந்து வந்ததுன்னு பார்ப்போம். நீங்க அஷாரின்னு சொல்றீங்க, இமாம் அஷாரிக்கு முன்னாலே எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அங்கே உள்ள இமாம்கள் ஐமத்துல் ஹதீஸ், ஐமத்து தப்சீர் எல்லாம் என்னமா இருந்தாலும் வாங்க, அஷாரிக்கு முன்னும் உள்ள இமாம்கள். நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு கட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் பேசுவேன் அதை பற்றி. எனவே அங்கிருந்து இப்போ இலங்கைக்கு வந்த மாதிரி தான் தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் போயிடுச்சு, கரையோர பகுதிகளுக்கு இந்த அஷாரியா கொள்கையும் ஷாஃபி மதுஹபும் போயிடுச்சு. அதே மாதிரி தான் அங்கிருந்து இந்தோனேசியாவுக்கும் போயிடுச்சு. யார் மூலமாக, இந்த தெற்கு யமன் தெற்கிலே உள்ள அந்த ஹதரமிகள் அவர்கள் மூலமாக இந்தோனேசியா போயிடுச்சு. அதே போல தான் மலேசியாவுக்கும் போயிடுச்சு. இப்போ அங்கால மலேசியாவிலிருந்து ஃபதானிக்கு போயிடுச்சு, அதாவது தாய்லாந்தில் இருக்கிற முஸ்லீம்கள் வர போகுது. எனவே இவங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த மதுஹபில் போனதுல ஆட்டோமேட்டிக்காக நெஞ்சிட்டாங்கன்னொன்னே இவங்க அஷாரியாக மாறிட்டாங்க, ஷாஃபி மதுஹபுக்காராக்களாக மாறிட்டாங்க. அப்போ இப்படித்தான் என்ன செய்தப்ப, அப்போ சலாஹுத்தீன் அய்யூபி எகிப்தில் திணிச்சது, பிறகு வந்து யமனில் கொண்டு வந்து அதில் அவர் ஆக்கள் வந்து சலாஹுத்தீன் அய்யூபி ஆக்கள் வந்து திணிச்சது. அங்கிருந்து என்ன செய்யுது, எங்களோட நாடு கேரளா, தமிழ்நாடு, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து என்று அப்படின்னு செய்தது பறந்து போயிருக்கு. அப்போ பார்த்தீங்கள் என்றால் எப்படி அந்த 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 வட்டம் போகுது பாருங்க, மொரோக்கோட ஆரம்பித்து எங்கே போய் வந்து முடிஞ்சிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு தான் என்ன செஞ்சிருக்குது. அப்போ பெரும்பாலான பகுதிகள் எல்லாம் அதிகாரத்தில், இப்போ சிலர்கள் சொல்லலாம் எங்களுக்கு இலங்கைக்கு அதிகாரத்தில் வரல என்று சொல்லலாம், ஆனால் கொண்டு வந்தாக்களுக்கு அதிகாரம் மூலமாக தான் திணிக்கப்பட்டுச்சு. அவங்க அதை கொண்டு வந்து நீஞ்சாங்க, எங்களுக்கு தந்தாங்க. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் அஷாரியா மதுஹப் என்பது முஸ்லீம்கள், முஸ்லிம் மக்கள் ஒரு பகுதியினர் அல்லது பல பகுதிகளிலே இது பரப்பப்பட்டது. வாழ் முனையிலே அடுத்தது அதிகார வர்க்கத்தினால அதிகாரத்தை பாவித்து பரப்பப்பட்ட ஒரு மதுஹப் தான் அஷாரி மதுஹபாகும். அடுத்ததாக நான் இங்கே ஒரு பக்தாதுக்கு எவ்வாறு அஷாரி மதுஹப் வந்தது அந்நேரம் என்கிறதையும் எடுத்துக்க சொல்லியாக வேண்டும். நான் ஏற்கனவே சில இடங்களில் சுட்டி காட்டியிருக்கணும், கொஞ்சம் அதை தெளிவாக சொல்ல வேண்டும். அந்த நிலாமியா என்ற ஒரு மதரசா பக்தாதிலே உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த மதரசா நிலாமுல் முல்க் என்ற ஒரு அரசருடைய பெயரை வைத்துத்தான் அந்த மதரசா நிலாமியா என்று உருவாக்கப்பட்டது. அந்த மதுஹப் அங்கே அந்த மதரசா நிலாமியாவிலே படிப்பிக்கப்பட்டது. அதிலே ஒரு பேராசிரியராக இருந்தவர் தான் கசாலி அவர்கள். அது உருவாக்கப்பட்ட நோக்கம் அஷாரி மதுஹபை பரப்புவதும், ரெண்டாவது இந்த பாத்தினியான்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்மாயிலியா பிரிவினர்களுக்கு எதிராக மறுப்பு கொடுப்பதும். ஏனென்றால் அப்போ உள்ள ஆட்சியாளர்களுக்கு இராணுவ ரீதியாக சவாலாக இருந்தவர்கள் பாத்தினியாக்காரர்கள், இஸ்மாயிலியாக்காரர்கள். அப்போ அவங்களை எதிர்கொள்வதற்காக வேண்டி அப்போ இராணுவ ரீதியாகவும் அவர்களை நாங்கள் முன்னோக்க வேண்டும், ஃபேஸ் பண்ண வேண்டும். அதே போல் அறிவு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் அவர்களை என்ன செய்ய வேணும், முறியடிக்க வேணும் என்று சொல்லித்தான் அந்த மதரசா உருவாக்கப்பட்டது.
அதில் இந்த மதரச நிலாமியாவில் ஒரு சம்பவம் நடக்குது. அது ஒரு இடத்த அந்த மரிசாவிலிருந்து அந்த மரிச நிலாமியாவுக்கு ஒருவர் ஆசிரியர் விரிவுரையாளராக ஒருவர் வருகிறார். அவர் தான் இப்னுல் குஷைரி, அதாவது ரிசாலா என்று தசவுஃபுலே கிதாப் எழுதிய அபுல் காசிம் அல் குஷைரியுடைய மகன். நான் உங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருந்தால் முன்னிட்டு கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஜுவைனியும் இந்த குஷைரியும் பைஹக்கியும் 3 பேரும் நண்பர்கள். 3 பேர் ஒன்றா தான் ஹஜ்ஜுக்கு போகணும். விளங்கு தானே? இவர் ஜுவைனியும் இல்முல் கலாம் இறையியலோடு உள்ளார். அடுத்தது பைஹக்கி ஹதீஸ் கலையோடு உள்ளார். குஷைரி சூஃபித்துவத்துக்கு உள்ளார். இந்த 3 பேரும் நண்பர்கள். அப்போ அவருடைய மகன் தான் இப்னுல் குஷைரி. அப்போ பக்தாத்தில் ஏற்கனவே அஹ்லு சுன்னாக்கள், அவங்க தான் ஹனாபிலாக்கள் என்று ஒரு ஆக்களிக்கிறாங்க. ஹம்பலி மதுஹபை சேர்ந்தாக்கள், அவங்க அஹ்லு சுன்னாக்களை பிரதிபலிக்கிறாங்க. அஷரியாக்கள் புறவு நாங்கள் தான் அஹ்லு சுன்னாண்டு அந்த பட்டத்தை பறிச்சிட்டு சொட்டி பறிச்சிட்டு போக போகிறாங்க. அது தவறு. ஒழுங்கு தானே? இந்த அஹ்லு சுன்னாக்கள் இமாம் அஷரி வாரத்துக்கு முன்னாலே இருக்கிறாங்க. மரபடி சொல்கிறேன், நாங்கள் தான் அவங்க சொன்னாங்க, அவங்க அப்படி சொல்லிடுறாங்க. அது தவறு. அப்போ அங்கே ஹனாபிலாக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பள்ளியும் இருக்குது, ஜாமியுல் ஹனாபிலான்ட்டு ஒரு பள்ளியும் அங்கே இருக்குது. அப்போ பக்தாத்தில் மதரச நிலாமியாவுக்கு இந்த இப்னுல் குஷைரி வந்து அங்கே என்ன செய்கிறார் என்றால், ஒரு ஆக்களுக்கு உபதேசம்னு சொல்லி பொதுமக்கள் அவருடைய ஆதரவாக சேர்த்துக்கொண்டு இந்த ஹம்பலி மதுஹபுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார். ஹனாபிலாக்களுக்கு எதிராக இவர்கள் தஜ்சீம், அல்லாவுக்கு சடம் இருக்குன்னு சொல்பவர்கள், அல்லாவையும் படைப்பினங்களையும் ஒப்பாக்குபவர்கள், தஷ்பீ, எனவே இவர்கள் அப்படி இப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார். இப்னுல் குஷைரி அவர்கள் அவருடைய மதரச நிலாமியாவில் பெரிய ஒரு பாரிய பிரச்சாரத்தையும் எடுக்கார். இப்போ அவருக்கு ஒரு ஆதரவாளர்கள்லாம் பேச்சு. அப்போ இந்த செய்தி ஹம்பலி மதுஹப்காக்களுக்கு செய்தி கிடைச்சி, இப்படி நமக்கு எதிராக பெரிய பிரச்சாரத்தை இந்த இப்னுல் குஷைரி செய்கிறார். அவங்க நெஞ்சாங்கன்னு தற்பாதுகாப்புக்காக நம்மளை பள்ளியை அட்டாக் பண்ண வருவாங்க, தாக்க வருவாங்கன்றதுக்காக வேண்டி அவங்க பள்ளிக்கு முன்னுக்கு செங்கல்களை எல்லாம் அடுக்கி வச்சு கொண்டாங்க. ஆக்கள் அந்நேரம் என்ன அந்த மற்ற நவீன ஆயுதங்கள் ஒன்றும் இல்லையே. இப்போ அவங்கள்ட்ட தடுக்கிறதுக்குரிய ஒன்று இந்த வாழெல்லாம் அவங்க பாவிக்கிறதில்ல. அப்போ பள்ளியை பாதுகாக்கணும் வந்தாண்டு வச்சு. அப்போ இப்னுல் குஷைரி பேசினோன்னு இப்னுல் குஷைரியுடைய ஆதரவாளர்கள் என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரி 469 சம்பவம் நடக்குது. தானே? அப்போ இந்த சம்பவம் ஹிஜ்ரி 469 நடக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இப்னுல் குஷைரி, அபு நஸ்ர் இப்னுல் குஷைரின்னு சொல்லுவார்கள். வாப்பாக்கா அபுல் காசிம் அல் குஷைரி, இவர் அபு நஸ்ர் அல் குஷைரின்னு சொல்லுவார்கள். இவருடைய ஆதரவாளர்கள் பள்ளியை தாக்க வருகிறார்கள். தாக்க வந்தோடு இவங்க ரெடியாக இருந்தாக்கள் அங்கே பள்ளியில் இருந்த செங்கல் எடுத்து வாராக்களுக்கு எறிஞ்சாங்க, அட்டாக் பண்ண வந்தாங்க. இப்போ அதில் ஒருவர் மௌத்தாகிறாரு, பலர் காயமடைஞ்சாங்க. இதனால் ஆத்திரமடைஞ்ச இப்னுல் குஷைரியுடைய ஆதரவாளர்கள் பக்கத்தில் இந்த மார்க்கெட்டுக்கு போய் சந்தையை போய் அப்படியே மூடி விடுறாங்க. மூடிட்டு அல் முஸ்தன்சிர் பில்லா என்று சொல்லி கத்துறாங்க. ஏன்னா அந்நேரம் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது எகிப்தில் ஆட்சியில் இருந்து அல் முஸ்தன்சிர் பில்லான்னு சொல்லி ஒரு அந்த ஷியாக்காரால், எனவே இவர் தான் இந்த ஹம்பலி மதபுக்காராக்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அவங்க சும்மா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு இதில் இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. இவரை முஸ்தன்சிர் பில்லாயை அட்டாக் பண்ணுறாங்க. பொதுவாக ஆட்சியாளர்கள் அவங்கள ஆட்சிக்குள்ள பலதரப்பட்ட கொள்கைகள் மதுகபுல்லாக்கள் இருந்தால் எல்லோரும் அமைதியாக இருந்து அவங்களோட வேலையை பாருங்கன்னா இதை பார்ப்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு போய் ஆதரவாளர்கள் போய் அவங்கள போய் அடக்கிற முறையை பார்க்குறல. புத்திசாலியான ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒரு பேலன்ஸாக வைத்துக் கொள்வார்கள். தவாசு யாரும் அத்துமுறாமல் அவங்களோட கொள்கை பிரச்சாரங்களை அவங்க செய்து கொள்ளணும். அவங்களுக்குள்ள ஆட்கள் மோதிக்கொள்ளக்கூடாத நிலைப்பாட்டில் தான் ஆட்சியாளர் இருப்பாங்க. ஏனென்றால் இந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் ஏற்படுவது அவர்கள் என்ன அது அவங்களை ஆட்சியை பாதிக்கும். அதனால எல்லாரும் இருக்கும். அந்த கொஞ்சம் புத்தி குறைவான ஆட்சியாளர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை போயிட்டு அவங்கள சண்டை பிடிச்சி கொண்டு அதில் தங்களுக்கு பிரச்சனை கொண்டு உருவாக்கி கொள்றாங்க. அந்த வகையில் அவர் எகிப்தில் சம்பவம் பக்தாத்தில் நடக்குது. அங்கே எகிப்தில் உள்ள முஸ்தன்சிர் பில்லா
கீழே தான் என்ன அந்த 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 பதவி இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன் இவங்க ஒரு 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 கற்பனையில் சொல்கிறாங்க, ஒரு கற்பனையில் கதைக்கிறாங்க. ஆனால் அவர் சப்போர்ட் பண்ணுறல இவங்க யாரையும் என்ன செய்வதில்லை, தங்களோட கண்ட்ரோலுக்கு என்ன யாரையும் எடுப்பதில்லை, அவங்கவுங்க மதுதாப்பை செஞ்சு கொண்டிருக்காங்க. அடுத்தது முஸ்தன்சம் பில்லா வந்து அவன் சியாக்காராங்க. இது அகல் சுன்னாக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அகல் சுன்னான்னு சொல்லிக்கொள்கிற ஒரு பாட்டிக்கும் அகல் சுன்னாக்குள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனையில் என்ன செய்ய மாட்டாங்க, சியாக்காரர்கள் தலை போடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க நீ இதில் அடிச்சுட்டுமா என்ன சொல்லுவாங்க, அரசியல் ரீதியாக பார்க்க இன்னொரு அடிச்சுட்டுமா என்ன சொல்லுவாங்க. அப்போ எனவே அவர் அதில் தொடர்பு இல்லை. பிறகு என்ன செய்கிறார் என்றால், ஒரு மன்னர் அந்த காலத்தில் இருந்த அந்த என்ன சலூக்கி மன்னர் வந்து இப்னுல் குஷைரியை பகதாதிலிருந்து எடுப்பிக்கார். அவரை வகை நான் நினைக்கிறேன் நைசாப்பூர் பக்கம் நினைக்கிறேன். அவரை எடுப்பிச்சு இங்கே வந்து இங்கே பள்ளி இங்கே ஒரு அங்கே மதரசா நிலாமியாக கொடுத்து இங்கே பகதாத்துக்கு போய் ஃபித்னாக்கள் உன்பாகத்தை அவர் சொல்லலை. அவர் இங்கே நீங்கள் என்ன அவரை கௌரவப்படுத்தி அங்கே வச்சாங்க. அவரும் ஒரு அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான இமாமுறாக தான் இப்போ அதுக்காக வேண்டி அங்கே அவரை கௌரவப்படுத்தி. அப்போ அதனால் இந்த பிரச்சனை முடியுது. அப்போ இந்த பிரச்சனையை உருவாக்குனது வந்து இப்னுல் குஷைரி. அவர் தான் சும்மா இருக்கிற ஹனாபிலாக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனையை உருவாக்குறார். ஆனால் அஷரியாக்கள் இந்த சம்பவத்தை எழுதும் பொழுது ஃபித்னத்துல் ஹனாபிலா ஹம்பலிக்காராக்கள் ஃபித்னான்னு எழுதுறாங்க. ஆனால் உண்மையிலே ஃபித்னா உண்டாக்குன யாருன்னா ஃபித்னத்துல் அஷாயிரான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, அவங்க பள்ளியை அட்டாக் பண்ண போனாக்கள் இவங்க. அப்போ எனவே எந்த இடங்களில் அவங்களோட ஆதிக்கம் கொடுத்தோ அந்த இடத்துல என்ன செய்வாங்க, ஷரியாக்கள் அவங்களோட வன்முறையை பாவிப்பார்கள். பலகீனமானால் நாங்கள் எல்லாருடைய நல்லம், நாங்கள் எல்லா கொள்கையும் எல்லா கொள்கை உள்ளவராக இதாக இருக்கிறோம், நாங்கள் மிதவாதம் என்று சொல்வார்கள். ஆனால் அவருடைய கை ஓங்கினால் என்ன செய்வார்கள், எதிர்பார்ட்டியை இல்லாமாக்குற வேலையை தான் அல்லது தெளிக்கிற வேலையை தான் பார்ப்பார்கள். அப்போ இவ்வாறு தான் என்ன செய்தது அஷாரியா கொள்கை இந்த மக்ரிபுல் அரபி என்று சொல்லக்கூடிய இந்த அல்ஜீரியா, மொரோக்கோ, தூனுஸ், லிபியா, அதுக்கு அங்கால அந்த காலத்தில் இந்த அந்தலுஸ், அதே போல் இந்தியாவில் எகிப்து, அடுத்தது ஷாம் டெமஸ்கஸ், பைத்துல் மக்திஸ், இதுகள்லாம் அடுத்தது பக்தாதில் நிசாமுல் மலிக் வந்து என்ன அவற்ற அதிகாரத்தை பாவிச்சு தான் அந்த மாதிரி உருவாக்கி பரப்பினார். இப்படியாக அதுக்கப்புறம் யமனுக்கும் ஐயோபியங்களும் போய் என்ன செய்கிறாங்க, அவங்களோட கொள்கையை பரப்புகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து என்ன செய்யுது, எங்களுடைய ஸ்ரீலங்கா அந்த ஆசியா பகுதிகளுக்கு அந்த கொள்கை வருகிறது. இதுதான் அஷாரியாக்கள் இஸ்லாமிய சமூகங்களிலே ஊடுருவினரின் வரலாறாகும். அடுத்ததாக ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அதாவது அஷாரியாக்களுக்கும் சூஃபியாக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஆரம்ப காலகட்டங்களில் சூஃபியாக்கள் அஷாரியாக்கள் சூஃபியாக்களை விமர்சித்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அஷாரியாவும் சூஃபியாக்களும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். எந்த அளவு கண்டால் அவர்கள் அல் அஷாரியு அகீதத்தன் வல் காதிரியு தரீகத்தன், உதாரணத்துக்கு அப்படி நாங்கள் அகீதாவில் அஷாரியாக்கள், தரீகாவில் காதிரியாக்காராக்கள் அல்லது ஷாதுரியாக்காராக்கள், ரிஃபாயியாக்காராக்கள், நக்ஷபந்தியாக்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இந்த வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வாறு இந்த மாற்றம் நிகழ்ந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த முதலாக அஷாரியாக்கள் தாக்கம் பெறுவது அல் குஷைரி என்பவர் ஊடாக. அபுல் காசிம் அல் குஷைரி அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்கிறது, கிதாபுன் மஷ்ஹூர், அது பிரபலியமான கிதாபு, அர் ரிசாலா என்ற ஒரு கிதாபு. அதில் அவர் சூஃபிச சிந்தனைகளை அதில் எழுதியிருக்கிறார். இந்த அல் குஷைரி என்பவரும் அல் ஜுவைனி என்கிற அஷாரியும், அடுத்தது பைஹக்கியும், அவரும் முத்தாசிர் பில் அஷாரியா என்ற இப்னு ஃபுரக்குட மாணவர். இந்த 3 பேரும் நண்பர்கள். இவர் ஒன்றாகத்தான் நினைச்சிருக்காங்க, ஹஜ்ஜி போயிருக்காங்க.
ஹஜ்ஜி போகக்குள்ள அந்த காலத்தில் மாதக்கணக்கில் எடுக்கிறது. அப்போ பைஹக்கியுடைய மூளையை நீஞ்சிட்டாங்க போலிருக்கு. 2 பேரும் சேர்ந்து செலவை செய்து கொண்டார்கள் போலிருக்கிறது. அல்மை அப்போ பைஹக்கி என்ன செய்கிறாரு, இப்னு ஃபூரக்கூடாக அஷாரி கொள்கையை எடுக்கிறாரு. குஷைரிகிட்ட இருந்து தசவுஃபுடைய ஒரு மஹப்பத்தை அவர்கிட்ட ஏற்படுது. பைஹக்கி இடத்துல என்ன செய்யுது, சூஃபித்துவத்தை பற்றி ஒரு லேசான ஒரு அன்பு இலக்கம் ஏற்படுது. ஆனால் அது வஹ்தத்துல் வஜூத் அப்படி அந்த அளவுக்கு இல்லை, கபர் வணக்கம் இல்லை, அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சூஃபித்துவத்தில் ஒரு விருப்பம் மாதிரி வந்து எந்த அளவுக்குண்டா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்காங்க, ஒருத்தன் காலையில் சூஃபியானா மாலையில் மொக்கனா பேத்திடுவான், பேனா பேத்திடுவான்னு சொல்லி இமாம் ஷாஃபி சொல்லியிருக்கிறாங்க. இதை என்ன செய்கிறாங்கன்ற இமாம் பைஹக்கி அவங்க மனாக்கிபு ஷாஃபிஈங்கிற அந்த கிதாபில் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதுக்கு தாவில் செய்கிறாங்க, வலிந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இமாம் ஷாஃபி இமாமுடைய பேச்சு தெளிவானது. அந்த காலத்தில் சூபித்துவவாதிகளை அப்படி தான் பார்த்துருக்கிறாங்க. ஷாஃபி இமாமுடைய காலத்தில் காலையில் சூஃபியானான் என்றால் மாலையில் பேனாயிடுவான்னு சொல்லி. இப்போ அதை இவர் என்ன செய்கிறாரு, வலிந்துர கூறுறாரு. இது பிதாயா, ஆரம்பம். அடுத்ததாக அஷாரியா மதுஹபை சேர்ந்த அல் கசாலி, அபு ஹாமிதின் அல் கசாலி அவர்கள் வருகிறார். வந்து அவங்க ஒரு ஃபக்கீஹ், ஷாஃபி மதம் ஒரு ஃபக்கீஹ், அதே நேரத்தில் அஷாரி கொள்கையிலையுமே உள்ளவர். அவர் சூஃபித்துவத்தால் தாக்கம் பெறுறார். அபு தாலிபினின் மக்கி எழுதிய கூத்துல் குலூப் என்ற கிதாபை வாசித்து அதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார், சூஃபித்துவத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுகிறார். எந்த அளவுக்குன்னா அத்வைதம் உட்பட 2 விஷயம், அத்வைதம் அதில் கசாலி அவர்கள் தாக்கம் பெற்றிருக்கிறார்கள். 2வது சத்தியத்தை வந்து பகுத்தறிவாலேயோ அல்லது குர்ஆன் ஹதீஸாலேயோ அடைய முடியாது. இல்ஹாம் அல் முகாஷஃபா, இறை உதிர்ப்பு மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும், சத்தியத்தை விளங்க முடியுங்கிற நிலைமாட்டுக்கு வாரார். அப்போ நான் முன்பு உங்களுக்கு சொன்ன பிரகாரம் கசாலி அவர்கள் மதரச நிலாமியாவில் ஒரு பேராசிரியராக இருந்தவர். அவர் பேராசிரியர், அவரோட அஷாரி கொள்கையை பரப்புவதற்குரிய ஒரு மதரசா இது. இப்போ அதிலிருந்து இவர் சூஃபித்துவத்துக்கு மாறி அந்த அபு தாலிபினின் மக்கி எழுதிய கூத்துல் குலூப் என்ற அந்த கிதாபை அடிப்படையாக வச்சு இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாப் இருக்கார். அதில் வார விஷயங்களையும் கொண்டு வந்து இவரும் போகிற ஹாரிஸ் அல் முஹாசிபி, அடுத்தது இப்னு சீனா போன்றவர்களின் கிதாபிலிருந்து எடுத்துகிறார். இப்னு சீனா முத்தஃபல்சிஃபாக இருந்தாலும் அவர் அந்த அல் இஷாராத் என்ற நூலில் தசவுஃபை பற்றிய சில விஷயங்கள், சூஃபிசம், அத்வைதம் அல்ல, அந்த ஆத்மீக சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்குது. அதை என்ன செய்வாங்கன்னா சூஃபித்துவவாதிகள் அவங்க இப்னு சீனாட்டம் எடுப்பாங்க. இப்னு சீனாவோட அவரோட ஃபல்சஃபாவோட உடன்பாடு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட இருந்து இந்த சூஃபிசம் சம்பந்தப்பட்ட சிந்தனையை எடுப்பாங்க. இப்போ அதில் கசாலி இதெல்லாம் எடுத்து தான் இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபை எழுதுகிறார். அப்போ அஷாரியா காலங்கள் இதை வன்மையாக கண்டித்தார்கள். சும்மா இல்லை, சும்மா எந்த அளவு கொண்ட சிலர்களுடைய கருத்துப்படி கசாலியை காபிர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் விமர்சித்தார்கள். அதில் முக்கியமானவர் தான் அல் மாஸரி, ஷாஃபி மதபில் இல்லை அஷாரி சிந்தனையில் பெரியவராக உண்டு. அவருக்கு சஹீஹ் முஸ்லிமுக்கு ஒரு ஷரஹ் ஒன்று எழுதியிருக்கார், அல் முஅலிம் பி ஷரஹ் சஹீஹ் முஸ்லிம் உண்டு. அதே போல் இமாம் ஷாஃபி இமாம் எழுதியார் ரசாலா என்பதற்கு ஒரு ஷரஹ் ஒன்று எழுதியிருக்காரு. எங்களுக்கு அது முழுமையாக வந்து சேரல, கொஞ்சம் பகுதியாக வந்து சேர்ந்திருக்குது. அடுத்ததாக துர்தூஷி அவர்கள், அவரும் என்ன ஒரு அஷாரி கொள்கை உள்ளார், அவரும் என்ன செய்கிறாரு, இதை வன்மையாக கண்டிக்கிறாரு. அடுத்ததாக கசாலியுடைய நேரடி மாணவன் அபூபக்கர் இப்னுல் அரபி, மாலிக் சூஃபி அல்ல, மாலிக் மதுஹபை சேர்ந்த ஃபகீஹ், அஹ்காமுல் குர்ஆன் என்ற கிதாப் எழுதினவர். அடுத்தது திருமிதிக்கு ஆறுதத்துல் அஹ்வதி என்ற ஷரஹ் எழுதினவர். மோத்தாவுக்கு 2-3 ஷரஹ் எழுதினவர். அவர் அபூபக்கர் இப்னு அரபி, அவர் அஷாரி. அவர் என்ன செய்கிறார், கசாலியை பற்றி சொல்லும் பொழுது எங்களோட ஷேகுனா, அதாவது கசாலி அவர்கள் எவ்வளோ அழகாக வெளிச்சத்தில் இருந்தாங்க, இந்த சூபித்துவம்ங்கிற இருட்டில் போய் விழுந்துட்டாங்க என்று சொல்லி என்ன
என்ன அவர் இதில் அவர் அவாசிம் மினல் கவாசிம் என்ற கிதாபில் சொல்கிறார். அப்போ எனவே இங்கே கசாலி தான் இங்கே பிரதானமாக என்ன செய்கிறார், அஷாரி மதகபில் ஒரு தாக்கம் விளைவிக்கார். அப்போ அஷாரி மதகபில் சூஃபித்துவத்துக்கும் ரெண்டையும் என்ன செய்கிறார், அவரை அதை இணைக்கார். அதில் பிந்திய காலகட்டங்களில் ரெண்டும் லேசாக இணைஞ்சு லேசாக வந்தாலும் பெரும்பாலான அஷாரியாக்கள் எப்பயும் ஒரு தங்களுக்கும் சூஃபித்துவத்துக்கு இடையில ஒரு ஒரு ஹாஜிஸ், ஒரு தடையொன்றை வைத்துக்கொண்டே வந்திருக்கிறார். பிறகுதான் என்ன செய்கிறார், இப்னு அரபி அல் அந்தலுஸில் தோன்றி என்ன செய்கிறார், அவர் அத்வைத கொள்கையை முன்வைக்கிறார். வச்சுட்டு அப்படியோ எகிப்துக்கு போய் எகிப்திலிருந்து டமஸ்கஸ்க்கு வந்து டமஸ்கஸில் மௌத்தாகிறார். இவரை என்ன செஞ்சிருக்காருன்றோன்னா இஸ்ஸுத்தீன் அப்துஸ்ஸலாம், அவர் அஷ்அரி ஒரு ஆள், ஃபக்கீஹ் ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறார், இவர் உலகம் ஆரம்பம் இல்லாதது என்று சொல்கிறார். இவர் லா யுஹர்ரிமு ஃபர்ஜன், இபாஹியா, அனாச்சார போக்கு இருக்கிறது, இவர் பொய் சொல்கிறாரு ரெண்டு விஷயங்களை அவர் அந்த அந்த பிரபஞ்சத்துக்கு ஆரம்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த அத்வைத அடிப்படையில் தான் என்று அவர் என்ன செய்கிறார், அவரை கிட்டத்தட்ட காபிராக்கிற மாதிரி. இது அவருடைய மாணவர் இப்னு தகீக்குல் ஈத் வந்து அதை என ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ இங்கே அஷாரி மதகபில் உள்ள ஒரு முக்கிய ஒரு ஆள் வந்து இப்னு அரபியிலே அந்த வஹதத்துல் வஜூத் கொள்கைக்கு என்ன செய்கிறார், அவர் எதிர்த்து நிற்கிறார். இரண்டால் டமஸ்கஸில் இருந்தார் இஸ்ஸுத்தீன் அப்துஸ்ஸலாமும் வெறும் இப்னு அரபியும் அங்கே தான் வந்து கடைசி காலத்தில் இருந்தார். அடுத்ததாக அஷாரி மதுஹபை சேர்ந்த தகியுத்தீன் சுபுகி, அவருக்கு ஒரு கிதாப் இருக்கு, அல் இப்திஹாஜ் ஃபி ஷர்ஹில் மின்ஹாஜ். இமாம் நவவி இமாமுடைய மின்ஹாஜுக்கு இப்திஹாஜ் என்று ஷரஹ் ஒன்று இருக்குது. இன்னொரு ஷரஹ் ஒன்று இருக்கு, அல் இப்ஹாஜ் ஃபி ஷர்ஹில் மின்ஹாஜ்னு சொல்லி. அந்த மின்ஹாஜ் வந்து மின்ஹாஜுல் பைதாவி. பைதாவி எழுதுன அந்த உசூல் ஃபிக்ஹுடைய கிதாபுக்கு அது ஷரஹ். இப்திஹாஜ் என்று வந்துக்கிட்டு ஃபிக்ஹ் ஷாஃபியில் இமாம் நவவி எழுதுனதுக்கு இவங்க ஷரஹ் ஒன்று எழுதிக்காங்க. அதில் கிதாபுல் வசியத்துக்கு வசியாவிலே என்ன செய்கிறார்கள், இப்னு அரபியும் இப்னு அரபியை சேர்ந்தவர்களும் துல்லால் வழிகட்டவர்கள், ஜுஹால் மடையவர்கள், ஹாரிஜூன அன் தரீக்குல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய வழியை விட்டும் வெளியானவர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், அந்த தகியுத்தீன் சுபுகி சொல்வார். இது தகியுத்தீன் சுபுகி ஒரு அஷாரி. ஏன்னா இப்னு தைமியா அந்த மதுஹப் சுன்னாக்களை மதுஹப் ஸலஃபை கொண்டு வந்த டைமுக்கு எதிர்த்தவர்கள் அவரும் ஒருவர். ஆனால் இப்னு அரபி விஷயத்தில் அவர் மிச்சம் என்ன தெளிவாக இருக்கிறார். அடுத்ததாக 9ஆம் நூற்றாண்டில் அல் அலா அல் புகாரி, அவரும் அஷ்அரி முத்தாசிம், அவரும் வந்து இப்னு அரபியுடைய விஷயத்தில் என்ன செய்கிறார், மிகவும் கடுமையாக இருக்கிறார். அவரும் காபிர் என்று சொல்கிறார் இப்னு அரபி. பிறகு அல் இமாம் அல் பிகாய், அவரும் ஒரு ஷாஃபிஈ, ஒரு அஷ்அரி. அவர் என்ன செய்கிறாரு, இப்னு அரபிய காபிர் என்று சொல்லியே ஒரு கிதாப் எழுதுகிறார், தன்பீஹுல் கபி இலா தக்ஃபீர் இப்னு அரபின்னு சொல்லி ஒரு கிதாப். அதில் 4 மதுஹபை சேர்ந்த இமாம்கள் வேற காபிர் என்று ஃபத்வா கொடுத்த ஃபத்வாக்களை எல்லாம் அதில் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்ததாக ஷாஃபி மதுஹபில் 9ஆம் நூற்றாண்டில் இப்னுல் முக்ரி என்கிறவருக்கு ரவுது தாலிப் என்ற ஒரு கிதாப் இருக்கு ஃபிக்ஹ் ஷாஃபியில். அது சொல்றாரு, மன் ஷக்க ஃபி தக்ஃபீரில் யஹூதி வன் நஸாரா வ தாயிஃபத் இப்னு அரபி ஃபக்கத் கஃபர். யாராவது யூதர்களோ நசாராக்களோ அடுத்து இப்னு அரபியுடைய தாயிபா அந்த குரூப்போ காபிரங்கிறதுல சந்தேகப்பட்டவனும் காபிராகி விடுவான். அப்படின்னா அவனுக்கு இஸ்லாத்தை பற்றி தெளிவு இல்லை என்கிறதான் அர்த்தம். அப்படி ஷாமி மதுஹபை சேர்ந்தாக்களும் அஷ்அரி மதுஹபை சேர்ந்தாக்களும் ஒரு இப்னு அரபியில் இந்த அத்வைத கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். எங்கே ஒரு பிரச்சனை மாற்றம் ஒன்று வருதுன்னு சொன்னால், ஜக்கரியல் அன்சாரி, அவர் ஹிஜ்ரி 926 மரணித்தவர். அவர் ஷாஃபி மதுஹபில் உள்ளார், அவர் ஒரு அஷ்அரி கொள்கையில் உள்ளார். அதே டைமில் அவர் சூஃபித்துவ சிந்தனை உள்ளார். இவர் தான் என்ன செய்கிறாரு, வந்து இப்னு அரபிய ஒரு வலியும் மின் அவுலியா இல்லா என்று சொல்லி இப்னு முக்ரி எழுதின இப்னு முக்ரி ரவுது தாலிப் என்றதுக்கு அஸ்னல் மதாலிபில் அவர் ஜக்கரியல் அன்சாரி வந்து இல்லை, அவர் நல்ல மனுஷன், அவருங்க இப்படி அவங்களுக்கு இஸ்லாஹாத்துகள் இருக்குது,
அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை அவர் முன்வைக்கிறார். இஸ்லாஹாத் இருக்குன்னு சொன்னால் இஸ்லாஹாத்து படி தான் மது தூக்கி சொல்கிறது. மது தூக்கிங்கிறது சும்மா எழுதுறது இல்லை, அதுக்கு ஒரு இஸ்லாஹாத்து. இப்போ ஃபிக்கில் இஸ்லாஹாத்தில் இருக்கிற மாதிரி, உசூல் ஃபிக்கில் இருக்கிற மாதிரி, உலூமுல் ஹதீஸில் இருக்கிற மாதிரி இதுலேயும் இஸ்லாஹாத்துகளை வச்சிக்கிறாங்க. இன்ன சொல்லுக்கு இன்ன அர்த்தம், அல் ஆயான் என்றால் இன்ன அர்த்தம், அல் ஹக்கீக்கல் முஹம்மதி என்றால் இன்ன அர்த்தம் என்று வச்சு அந்த அடிப்படையில் தான் அவர் அத்வைதத்தை சொல்கிறார். அது வந்துட்டு இஸ்லாஹாதிக்குன்னு சொல்லி அது நியாயப்படுத்தல, அந்த இஸ்லாஹில் தான் மது தூக்கி சொல்கிறார். அப்போ ஜக்கரியா அல் அன்சாரி தான் என்ன செய்கிறாரு, இந்த ஷாஃபி மதுஹபில் ஒரு இப்னு அரபி ஆதரிக்கிற போக்கு எடுக்கிறார். அவர்கிட்ட இருந்து இந்த போக்கு எடுக்காரு அப்துல் வஹாப் ஷாஹானி. அவர் 973 ஹிஜ்ரி 973 மௌத்தார். அவர் வந்து இதே நிலைப்பாட்டை இப்னு அரபி வலியும் மின் அவுலியா இல்லா என்று அல் யவாகீத்து வல் ஜவாஹிர் என்ற ஒரு கிதாபை எழுதுகிறார். அதில் ஃபுத்துஹாத்துல் மக்கியாவை சுருக்கி அது இதென்று போட்டு என்ன செய்கிறார், ஒரு கிதாப் ஒன்றை எழுதி இப்னு அரபியை மார்க்கெட்டிங் செய்கிறார். இப்னு அரபிக்கு முலாம் பூசி என்ன செய்கிறாரு, சமூகத்துக்கு கொடுக்குறாரு. அது இல்லாமல் தபக்காத்தில் அவுலியாண்டு கிதாபுகள் அது எல்லாம் ஒரு அப்துல் வஹாப் ஷாஹானி எழுதியிருக்காரு. எய்த்தில் உள்ள ஒரு அந்த அந்த சமூக சிந்தனையை பாழாக்குனாக்கள் இவர் முக்கியமான. இன்றைய எகிப்து மக்கள் மத்தியில் ஒரு கபர் வணக்கம் இருக்குது என்று சொன்னால் பரந்த அளவில் அதை மக்கள் மத்தியில் மார்க்கெட்டிங் செஞ்சாங்க. அதை கொண்டு போய் தஸ்வீருக்கு பண்ணால் வந்துட்டு முக்கியமானவர் வந்து இவர் அப்துல் வஹாப் ஷாஹானி. அப்போ அப்துல் வஹாப் ஷாஹானி வந்து ஷாதுலியா தரீகாவை சேர்ந்தார். எனவே ஷாதுலியா தரீகாக்காராக்கள்லாம் இப்னு அரபியை நல்ல நிலைப்பாட்டுக்கு வருவார். அடுத்ததாக இந்த ஜக்கரியா அல் அன்சாரிகிட்ட இந்த இப்னு அரபியை தாதீம் பண்ணுறது. அதுக்கு முதல்ல ஜக்கரியா அல் அன்சாரியை பற்றி சஹாவி எழுதும் பொழுது அவர் இப்னு அரபியை புகழ்ந்து பேசின பொழுது நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த வேலையை விட்டுருங்க, இது சரி வராது, இப்னு அரபியை பற்றி இங்கே செய்வானா, இப்படியெல்லாம் சொல்ல வேணான்னு சொன்னேன். ஆனால் அவர் என்ன பேச்சு கேட்கலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இமாம் சஹாவி ஒரு கிதாப் எழுதிச்சாங்க, அல் கவுலுல் மும்பி அண்ட் தர்ஜமத் இப்னு அரபி என்று. இப்னு அரபிக்கு ஃபத்வா கொடுத்த காப்பிரண்டு ஃபத்வா கொடுத்த எல்லார ஃபத்வாவையும் அவர் அந்த கவுலுல் மும்பியில் கொண்டு வந்திருக்கிறார். அது கிதாபு அச்சிடப்பட்டிருக்கிறது, பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த ஜக்கரியா அல் அன்சாரிகிட்ட இந்த இப்னு அரபியை தாதீம் பண்ணுறது, அவரை வலி என்று சொல்லி அந்த இதை எடுக்கிறாள் தான் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி. இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி அவர் என்ன செய்கிறார், எடுக்கிறார். அவர் ஷாஃபி மதுஹபில் பிந்திய காலத்தில் முக்கியமான, அதாவது யமன் உலமாக்கள் எல்லாம் அவரோட ஃபத்வாவை தான் ஷாஃபி மதுஹபில் எடுப்பாங்க. ரம்லியுடைய ஃபத்வாவை மிஸ்ராக்கள் எடுப்பாங்க, யமன் நாக்கள் வந்து இப்னு ஹஜர் ஹைத்தமி தான் எடுப்பாங்க. ஏனென்றால் அவர் மக்காவில் இருந்தது, மக்காவில் யமன் வாசிகள் இருந்தாங்க. அதனால் அவர் கிதாபுகள்லாம் அவங்க எடுத்து அதை அவங்க யமன் நாட்டுக்கு அனுப்பி அதன் மூலமாக அங்கே என்ன செய்தாங்க, அவர் இப்னு ஹஜர் ஹைத்தமியை பிரபலியமாக்குறாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சார் என்றால், இந்த அவரோட ஆஷாரிய கொள்கை இப்னு ஹஜர் ஹைத்தமி இப்னு தைமியா பற்றி கடுமையாக விமர்சித்தவர். அறிவியல் ரீதி இல்லாமல் இப்னு தைமியா சொல்லாத விஷயங்கள் எல்லாம் அவரால் ஃபத்தாவல் ஹதீதியாவில் சொல்லி அவருக்கு எதிரான ஃபத்வாக்கள்லாம் கொடுத்தார். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இப்னு அரபியை வலியும் மின் அவுலியா இல்லா என்று சொல்லி என்ன செய்கிறார், அவரோட ஃபத்தாவா ஹதீதியாவில் எழுதுகிறார். இதை என்ன செய்கிறாங்க, ஷாயி மதபுக்காராக்கள் வாசித்து ஷாயி மதபுக்காராக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இப்னு அரபியை விரும்புகிறாங்களா மாறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வரக்குள்ள அத்வைதம் சொல்லியிருக்காருன்னு வரக்குள்ள அவங்கள்ட்ட ஒரு தடுமாற்றம். அதில் கொஞ்சம் பேர் அத்வைதம் சரிதானுங்கிறதும், இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை, அது வந்து அது பூத்தப்பட்டது, இல்லாட்டி அதுக்கு வேறு விளக்கம் இருக்குது, அதுக்கு வேறு முஸ்தலஹாத்துகள் இருக்குதுன்னு சொல்லி சமாளிக்கிறார்கள் சிலர்கள் இருந்தாங்க. ஆனால் யாரும் தைரியமாக இப்னு அரபியில் வழி என்று சொல்லி போட்டு அவற்றை கருத்தை சரி என்று சொல்கிறதுக்கு அவங்க ரெடி இல்லை சிலாக்கள். இப்போ இப்னு ஹஜர் ஹைத்தமியுடைய அந்த ஃபத்தாவல் ஹதீதியாவை பார்த்து தான் அப்துல் ரவுஃப் என்ன செஞ்சார் என்றால் இந்த இப்னு அரபியை நேசித்தார். இப்போ அவர் ஆரம்பத்தில் அவருடைய அத்வைத கொள்கையை முன்வைக்கும் பொழுது இப்னு அரபி ஃபுத்துஹாத்துல் மக்கியா ஃபுசூஸுல் ஹிகம் என்ற நூலில் சொல்லியிருக்காரு. அந்த இப்னு அரபியை எங்களை ஷாயி மதுஹப் இமாம் அஷ்அரி இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி கொண்டிருக்கிறாரு, எனவே அவர் சொல்வது சரி என்று அவர் பிரச்சாரம் பண்ணார், உலமாக்களுக்கு சொன்னார். அது உலமாக்கள் அதுக்கு மரபு கொடுத்தாங்க, இல்லை அது நீங்கள் முழங்கின போல, இல்லாட்டி அவருக்கு கிதாபில் பூத்தப்பட்டிருக்கு செருகப்பட்டிருக்கு அப்படி என்று கொடுத்து சமாளிச்சுட்டாங்க.
அப்போ இப்படித்தான் என்ன செய்யுது அந்த தஸாவுஜ் பைனல் அஷ்அரியா வல் சூஃபியா. அப்போ எனவே பிந்திய காலங்களில் என்ன செய்யப்படுது, இப்படி இந்த அஷ்அரியாக்களுக்கும் சூஃபியாக்களுக்கும் இடையில ஒரு 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 கலப்பொண்டும் ஏற்பட்டுட்டு. அடுத்ததாக இப்போ நாங்கள் இலங்கையை பொறுத்தளவில் எங்களுக்கு இஸ்லாம் வந்தது யமன் என்ற வகையில். அங்கே பாலவி குடும்பம் என்று சொல்வது ஆலு பாலவி என்று அவர்கள் ஊடாகத்தான் எங்களுக்கு தரிகா என்ன செய்ய தரிகா சிந்தனை இலங்கைக்கு, குறிப்பாக சவுத் ஸ்ரீலங்கா, அதாவது தெற்கு வருது. அதில் இந்தியா அங்கே வந்துக்கிட்டு முஹம்மது இப்னு அலி அல் அலவின்னு சொல்லி அவர் ஃபக்கீஹுல் முகத்தம் என்று சொல்கிறார். அங்கே அவர் தான் என்ன செய்கிறாரு, அங்கே அந்த யமனில் என்ன அந்த ஒரு தரிகாவை ஏற்படுத்துகிறாரு. அதுக்கு தரிக்கல் அலவியான்னு சொல்கிறது. அந்த தரிக்கல் அலவியா என்பது ஷாதுலியா தரிகாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மொடரேஷன் பண்ணப்பட்ட ஒரு தரிகா. அதில் சில சடங்குகள் அதுகளை கூட்டி அலவியா தரிகான்னு. ஆனால் அது அடிப்படையில் ஷாதுலியா தான். அப்போ ஷாதுலியா தரிகா எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், ஷுஐப் அபு மதியன் அத்தில்மிசானி என்கிறவர் மொரோக்கோவில் இருந்து சில பிரதிநிதிகளை இந்த யமனுக்கு அனுப்பி அந்த ஷாதுலியா மொரோக்கோவில் இருக்கிற ஷாதுலியா தரிகா அந்த தரிகாவை என்ன செய்கிறார் இந்த யமனில் பரப்புகிறார். அதுவும் குறிப்பாக ஹதரமௌத்தில் தரீம் என்ற இடம் ஒன்று இருக்குது, மதீனத்து தரீம் என்று. அதில் இதுவரைக்கும் என்ன அந்த அஷ்அரியாக்கள் சூஃபியாக்கள் மதரசாக்களை செஞ்சு அதில் வெளிநாட்டிலிருந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, கேரளா, குறிப்பாக கேரளா கூட கேரளாவிலேருந்து ஆக்கள் வந்து இங்கே படித்து கொண்டிருக்காங்க. அந்த படிக்கிற என்ன பல இது தான் இந்த அஷ்அரியா கொள்கையையும் என்ன சூஃபித்துவத்தையும் படிச்சுட்டு போய் அந்த அந்த என்ன அந்த 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 ஆற்றுல கடலில் போடுற அந்த வள்ளம் மாதிரி உள்ள அந்த தலப்பாவை போட்டி அந்த கேரளாக்காரர்கள் போட்டிப்பாங்க, அந்த கேரளா பரையிலவிகள் போடுறோம், அதையும் போட்டுவிட்டு நாங்கள் என்ன ஆத்மீகம் பேசுகிறோம் அல்லது அவுளியாக்களை நேசிக்கிறோம் என்ற பேரில் மக்கள் ஈமான பலதாகி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படித்தான் அதுதான் என்ன செய்யுது, எங்களுக்கு இலங்கையில் வந்தாக்கள் அந்த அலவியா தரீக்காவில் என்ன அங்கே வந்து புரோத ஷாதுலியா தரீக்கா என்று வந்து சவுத்தில் இருக்கிறது பொதுவாக காலி அந்த சீனங்கோட்ட பகுதிகளில். ஆனால் ஏனைய உள்ள பகுதிகளில் பெருசாக அந்த ஷாதுலியா தரீக்காவை எடுக்கலை. அந்த அந்த மற்ற கத்தம்பாத்தியா மௌலுந்து அதுகள்லாம் அந்த பஹஜி என்று சொல்கிறாக்கள் மூலமாக பகுதி படிச்சுட்டு போய் அப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த சடங்குகளை செய்ய போய் பரவிச்சு. ஆனால் அந்த சூபித்துவ சரீகா சிந்தனை வந்து அதை மக்கள் ஏற்படுத்துது, அதை ஏற்றுக்கொள்ளணும் மக்கள். அதுக்கு உதாரணம் என்ன என்றால், காத்தாங்குடியில் ஒரு காலத்துக்கு முன்னுக்கு ஒரு வெள்ளியாடிமன் ஒருவர், காத்தாங்குடியில் வெள்ளியாடிமன் ஒருவர் இந்தியாவுக்கு போய் ஓதிட்டு வந்தார். அவர் வந்து காத்தாங்குடியில் ஆக்களை வச்சுட்டு அந்த திக்ரண்டு ஒன்று செஞ்சு ஹூ 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 ஒன்று திக்ரண்டு செஞ்சோடனே காத்தாங்குடி ஆக்கள் கல்லால் அடித்து அவர் என்ன செய்கிறார், அங்கே ஊரை விட்டு போய் அட்டாளச்சனையில் இருந்து அட்டாளச்சனையில் அடக்கப்பட்டு நிற்கிறார். அப்போ காத்தாங்குடி மக்கள் மிகவும் என்ன தெளிவாக அந்நேரம் இருந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு வெள்ளியாடியும் அங்கே எங்கே அந்த அட்டாளச்சனை இருக்கிற டைமுக்கும் காலியிலேருந்து அப்துல்லா ஹசரத் ரஹ்மஹுல்லா அவங்க இங்கே வந்துருந்தாங்க, எங்கே அட்டாளச்சனைக்கு. அவங்க வந்து தான் அட்டாளச்சனையில் மதரசத்து ஷர்கியான்னு உருவாக்குனாங்க. அவங்களும் இவர தரீகா முறைக்கு எதிராக ஒரு ஃபத்வா உண்டு, சில உலமாக்களை கூட்டி அங்கே அங்கே அந்த ஷர்கியா மதரசாவோட கூடி இந்த திக்ரு ஹூ அண்டு திக்ரு செய்யறதுக்கு எதிராக என்ன அவங்க அந்த ஃபத்வா உண்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த அப்துல் ஹசரத் அவங்கள்ட்ட தான் இலங்கையில் உள்ள பழைய உலமாக்கள் எல்லாம் மாணவர்கள், அப்துல் சமத் ஹசரத், அஜ்வத் அலிமு. ஆனால் அவர் ஷாவி மதுஹபுக்காக இருந்ததுக்கு அவர் என்ன செஞ்சிட்டார், அந்த இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் புகழக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்புறம் கத்தம்பாத்தியாவில் ஆகும் என்று சொல்லி கல்முனையில் அந்த காலத்தில் தர்வேஷ் ஹாஜியாருக்கு எதிராக ஒரு மூத்தமர் ஒன்று போட்டாங்க, ஒரு இதுண்டு. அதுக்கு அவங்க போகலை. நான் நினைக்கிறேன் உடன்பாடு இல்லாதான் போக முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இல்லாட்டி அவங்க அங்கேருந்து போகிறது அவ்வளோ தூரம் இல்லை, அவங்க போகலை. நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து இருக்கிற அந்த கத்தம் பாத்தியா பாட்டி தான் இல்லை ஆகும்னு சொல்லி ஒரு பத்துவாவை என்ன செஞ்சு அங்கேருந்து வெளியாக்குறாங்க ரஹ்மவுல்லா. அவங்க அப்துல் அவங்க மரணிக்கக்கூடிய இந்த கபரில் ஒரு கல் கூட வைக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் அவரோட வசியத்தை அவரோட மக்கள் அந்த எல்லாம் பேணி அந்த கபரை செய்யலை, அதுக்கு மேலே ஒன்றுமே வைக்கணும். அந்த அளவுக்கு அவங்க பக்குவமாக இருந்திக்கிறாங்க. இன்றைய போனீங்கன்னா கபருங்கிற சாதாரண ஒரு கபராகத்தான் இருக்கும். அவர் நினைச்சிருந்தாருன்னா அதுக்கு மேலே கட்டுறதை கட்ட சொல்லி இல்லாட்டி இல்லாட்டி அதை பற்றி ஒன்றும் பேசாமல் போயிருக்கலாம். அவங்க மற்றாக்கள் கட்டுறதை கட்டி பெருசாக பறக்கத்தை எடுத்துக்கிப்பாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டாரு ஒரு கல்லும் கூட அங்கே வைக்கக்கூடாது. இப்போ அந்த அளவுக்கு அப்துல் ஹசரத்தை வந்து இந்த அப்துல் ஹசரத்துன்னு சொல்கிறது மதரசுல் ஃபலாஹ் இருக்கிற அப்துல் ஹசரத் அவங்க அதெல்லாம் பட்டணும். இது அப்துல்லா ஹசரத்துன்னு நான் சொல்கிறது காலியில் இருந்து காவேயன் பாட்டியோட பிரச்சனையாகி கொண்டு உமரலி ஹசரத்தை வந்து இங்கே அட்டாளஞ்சடிக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க தான் அப்துல் ஹசரத் அவங்கன்னு சொல்கிறது. எனவே இந்த 2 பேரையும் என்ன செய்யக்கூடாது, கலந்துக்கக்கூடாது. அதெல்லாம் பண்ணுற இடத்துல இருந்து காத்தாமல் மதரசுல் ஃபலாஹ் ஒரு கொண்டு வந்த முதலிசா கொண்டு வந்த அவர் ஹசரத் அவங்க ரஹ்மத்துல்லாஹ் அவங்க போகிற அப்போ அந்த அட்டாளஜன மதரசா காத்தாங்குடி மதரசாவையும் உருவாக்குனதும் அந்த காலிலேருந்து வந்து அப்துல் ஹசரத் தான் சொல்கிறாங்க. அப்போ எனவே அப்துல் ஹசரத்து ஃபலாஹில் இருக்கிற அதிபராக இருந்த ஷேகுல் ஃபலாஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வேற, அடுத்தது அப்துல் ஹசரத்துன்னு சொல்ல ஷர்கியாவை உருவாக்குன அப்துல் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வேறு. அதை இங்கே வச்சுக்கணும். இந்த வள்ளியாலிம் என்கிறால் வந்து இந்தியாவில் படிக்கக்கூடியதான் அப்துல் காதர் சூஃபியோடு இணைஞ்சு தான் அவங்க 2 பேரும் ஹைதராபாத்தில் ஒரு ஷேக்கிட்ட காதிரியா தரீக்காவை எடுக்கிறாங்க. அதாவது குப்பியாவத்தையில் அடக்கப்பட்டிருக்கும் அப்துல் காதர் சூஃபி, அவர் சொந்த ஊர் காயல்பட்டணம். அவரும் காத்தாங்குடியிலேருந்து போன வள்ளியாலிமும் அங்கே சந்திக்காங்க ஹைதராபாத்தில், நான் நினைக்கிற மாட்டேது. அப்போ அங்கே தான் 2 பேருக்கு கூட உறவு உண்டாகுது. பிறகு வள்ளியாலிமுடைய மரணத்துக்கு பிறகு அப்துல் காதர் சூஃபி இங்கே கிழக்கு மாகாணத்துக்கு வந்து ஹுராவூர், அடுத்ததாக அட்டாளச்சனை போன்ற இடங்களில் சூஃபி மன்சிலண்டு உருவாக்குறாங்க. அதுக்கு பெரிய ஆக்கள் போரில் அது கொஞ்சம் 5-6-10 பேர் ஊர்லேயும் சில பணக்காராக்கள் சில பேர் இருப்பாங்க. ஆனால் சமூகத்தில் பெருசாக அது ஈடுபடலை. இவ்வாறாகத்தான் என்ன செஞ்சது இந்த சூஃபிசம்ங்கிறது இலங்கைக்கு இந்த ஹதாரிமாக்கள் அந்த ஹதரமௌத்தில் இருக்கிற தரீம் என்ற இடம், தரீம்ங்கிற மதீனா, அதிலிருந்து தான் எங்களோட இலங்கைக்கு காலிக்கு வந்தது. அடுத்தது கேரளாவுக்கு போனது, அடுத்தது தமிழ்நாட்டுக்கு, அடுத்தது மலேசியாவுக்கு, அடுத்தது தாய்லாந்து, அடுத்தது இந்தோனேசியா போன்ற இடங்களுக்கெல்லாம் இது பரவியது. இதுதான். எனவே பிந்திய காலகட்டங்களில் ஒரு அஷ்ஷாரியா இருந்தால் அவர் ஒரு தரீக்காவாகவும் இருக்கும். எனவே 2ம் என்ன செஞ்சுட்டு ஒன்று இணைந்து விட்டது. அப்போ எனவே அஷ்ஷாரியாக்களுக்கு நாங்கள் தனியாக தீர்ப்பு வழங்கல, அல்லது சூஃபியாக்களுக்கு தனியாக தீர்ப்பு வழங்க, இப்போ 2 பேரும் மிக்சர் ஆகிட்டாங்க. சொன்னோம். அப்போ எனவே நாங்கள் ஒரு 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 தீர்ப்பு கொடுக்குறா இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ என்ன வடிவத்தில் இருக்குதோ அந்த வடிவத்தில் தான் நாங்கள் அவங்களுக்குரிய மார்க்க தீர்ப்பை சொல்லுவோம். هذا وبالله التوفيق.